இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான விஷயத்தை உங்களோடு கூட பேசி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். வாசிக்கலாம். வேதத்தை திறந்து ஒரு சம்பவத்தை நம்ம வாசிப்போம். 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். இதற்கு பின்பு தாவீதின் குமாரனாகிய அப்சலோமுக்கு தாமார் என்னும் பேருள்ள சௌந்தரியமுள்ள ஒரு சகோதரி இருந்தாள். அவள் மேல் தாவீதின் குமாரன் அம்னோன் மோகம் கொண்டான். தன் சகோதரியாகிய தாமாரின் நிமித்தம் ஏக்கம் கொண்டு வியாதிப்பட்டான். அவள் கன்னிய ஸ்திரீயா இருந்தால் அவளுக்கு பொல்லாப்பு செய்ய அம்னோனுக்கு வருத்தமாய் கண்டது. அம்னோனுக்கு தாவீதனுடைய தமையன் சிமியாவின் குமாரனாகிய யோனதாப் என்னும் பேருள்ள ஒரு சிநேகிதன் இருந்தான். அந்த யோனதாப் மகா தந்திரவாதி. அவன் இவனை பார்த்து, ராஜகுமாரனாகிய நீ நாளுக்கு நாள் எதனாலே இப்படி மெலிந்து போகிறாய், எனக்கு சொல்ல மாட்டாயா என. அதற்கு அம்னோன், என் சகோதரன் அப்சலோமின் சகோதரியாகிய தாமாரின் மேல் நான் ஆசை வைத்திருக்கிறேன் என்றான். அப்பொழுது யோனதாப் அவனை பார்த்து, நீ வியாதிக்காரனை போல படுக்கையின் மேல் படுத்துக்கொள். உன்னை பார்க்கிறதற்கு உன் தகப்பனார் வரும்போது நீ என் சகோதரியாகிய தாமார் எனக்கு போஜனம் கொடுத்து அவள் கையினாலே சாப்பிடும்படிக்கு நான் பார்க்க என் கண்களுக்கு முன்பாக சமைக்கும்படி தயவு செய்ய வேண்டும் என்று சொல் என்றார். நன்றாய் எல்லாரும் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த வேத பகுதி நமக்கு எல்லாருக்குமே பரிச்சயமான வேத பகுதி. இந்த வேத பகுதியிலே கிட்டத்தட்ட ஒரு 4 பேருடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஒன்று அப்சலோம், இன்னொன்று அவனுடைய சகோதரியாகிய ரொம்ப அழகுள்ள சௌந்தரியம் உள்ள ஒரு தாமார் என்கிற ஒரு சகோதரி, அதற்கு பிறகு அம்னோன், இதற்கு பிறகு யோனதாப். இப்படி ஒரு 4 பேருடைய பெயரை இந்த இடத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நன்றாய் கவனிங்கள். இந்த சம்பவத்திலே பாதிக்கப்படுகிறவன் கிட்டத்தட்ட 2 பேர் பாதிக்கப்படுகிறார்கள். ஆனால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை கடைசியில ஒரு துஷ்டன் சாகிறது போல ஒரு ராஜாவினுடைய பிள்ளையா இருந்த அம்னோன் செத்து போகிறான். வேதம் சொல்லுகிறது, இந்த அம்னோன் ஒரு பெரிய கெட்டவன், ரொம்ப பொல்லாதவன் அப்படி என்று நம்ம அவ்வளோ சீக்கிரமா சொல்ல முடியாது. எப்படி பாஸ்டர் நீங்க சொல்றீங்க, அவ்வளோ மோசமான கேரக்டர் இருக்கிறவன், சொந்த சகோதரியே அவன் அப்படி தப்பா பார்த்தவன், அவன் எப்படி நல்லவன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும்? அவன் ரொம்ப மோசமானவன் தான் அப்படின்னு. ஆனால் பொதுவாக உலகத்திலே நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள், ஒரு ஆணாய் பிறந்தாலும் ஒரு பெண்ணாய் பிறந்தாலும் உலகத்திலே நம்ம உலகத்துல வாழ்றதுனால எல்லா டெம்ப்டேஷன்ஸும் நமக்குள்ள கண்டிப்பாக இருக்கிறது தான். அது அவாய்ட் பண்ண எல்லாம் முடியாது. அது இல்லை அப்படின்னு சொன்னா நமக்கு ஏதோ குறைபாடு அப்படின்னு தான் அர்த்தம். அந்த டெம்ப்டேஷன் இருக்கும். அந்த சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம தான் அதை மேற்கொள்ளணும், நம்ம தான் அதை ஜெயிக்கணும். சிந்தைகளை ஜெயிக்க வேண்டும், நம்முடைய எண்ணங்களுடைய அலைகளை ஜெயிக்க வேண்டும், நம்முடைய மாம்சத்தை ஜெயிக்கணும். அதை நம்ம தான் ஜெயித்து அதை தாண்டி போய் பரிசுத்தத்திற்காக வாழணும். இல்ல எனக்கு வரவே வராது, இந்த மாதிரி எந்த எண்ணமும் வராது, எந்த உணர்வும் எனக்கு வராது அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. எல்லாருடைய வாழ்க்கையிலும் உணர்வுகள் வரும். ஆனால் அதை அடக்கி ஆள்பவன் தான் சரியான ஒரு தேவனுடைய பிள்ளை. அதே போல இந்த அம்னோனுக்கு ஒரு தவறான ஒரு எண்ணம் அவனுக்குள்ள வருது. ஆனா என்ன, அந்த தவறான எண்ணம் அவன் உடனே போய் அந்த பொண்ணு மேல அவன் கையை வச்சிருக்கலாம், இல்லைன்னா அந்த பொண்ணை ஏமாத்தி இருக்கலாம், யாருக்குமே தெரியாம அந்த பொண்ணை ஒரு தவறான விதத்துல நடத்தலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவனுடைய மனசு அதற்கு இடம் கொடுக்கவே இல்லை. ஒரு பக்கத்திலே மீறுதல்கள் இருக்கிறது, ஒரு பக்கத்திலே அதால ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிறான். வேதம் சொல்லுது, அவனுடைய சரீரம் மெலிந்து போகிற அளவிற்கு அவன் டிஸ்டர்ப் ஆயிட்டான். அவனுடைய எண்ணம் முழுவதும் பிசாசு அப்படியே கரைப்படுத்தி வைத்திருக்கிறான். அவனுடைய எண்ணம் முழுவதும் அப்படியே பாவமா நிறைஞ்சிருச்சு. ஆனா ஒரு பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு உணர்வுள்ள ஒரு இருதயம், இல்ல நம்ம தப்பு பண்ணிடக்கூடாது, நம்ம வாழ்க்கை ஒன்றும் இல்லாம போயிடக்கூடாது, என்னதான் இருந்தாலும் அது நமக்கு சகோதரி ஆச்சே, இதை கேள்விப்பட்ட அப்பா என்ன பண்ணுவாரு, நம்ம என்ன ஆக போறோம் அப்படின்ற ஏதோ ஒரு கார்னர்ல அவனுக்கு கடவுளுக்கு பயப்படுகிற பயம் கொஞ்சம் இருந்ததுனால துணிகரமா அந்த பாவத்தை அவன் செய்யறதுக்கு முன்னாடி வரல. ஆனா வேதம் சொல்லுது, அப்படி நல்லா இருந்தவன் அவனை மட்டும் ஒரு சரியான ஒரு நண்பன் ஒரு சரியான விதத்துல ஒரு கவுன்சிலிங் கொடுத்து நடத்தி இருந்தனா அவனை திரும்ப அதுல இருந்து தூக்கி எடுத்திருக்க முடியும்.
அவனை ஒரு ஊழியக்காரனா மாத்தி இருக்க முடியும், சமுதாயத்துல ஒரு நல்ல பையனா அவனை நிறுத்தி இருக்க முடியும். ஆனா அவனுடைய வாழ்க்கையிலே வந்த ஒரு தவறான ஒரு ஃப்ரெண்டு, அவனுடைய நண்பன், தேவையற்ற ஒரு நண்பன், அவனை ஏற்கனவே அவன் நொந்து போயிருக்கிறான், ஏற்கனவே அவன் பாவத்தினுடைய விளிம்பில் இருக்கிறான், ஏற்கனவே விழவா நிக்கவா அப்படின்ற ஒரு தடுமாற்றத்தில் இருக்கிறவனை இன்னும் கொஞ்சம் பிடிச்சு குழிக்குள்ள தள்ளுறது மாதிரி இந்த நண்பனே, இந்த யோனதாப் அவனை குழிக்குள்ள இல்ல அதல பாதாளத்துக்குள்ள தள்ளி விட்டான். இனி நீ எழும்பவே கூடாது, இனி நீ திரும்பி வரவே கூடாது, அவ்வளவுதான், இந்த குழிக்குள்ள நீ விழுந்துட்டேன்னா சாவுதான், நீ திரும்பி வர முடியாதுன்னு அவ்வளோ பெரிய குழிக்குள்ள தள்ளி போட்டு அவனை கொலை செய்கிற அளவுக்கு நடத்திட்டான். நான் சொல்றேன், நம்முடைய பிள்ளைகள் நல்லவர்கள் தான், நம்முடைய கணவனார் நல்லவர் தான், நம்முடைய மனைவி நல்லவர்கள் தான். நீங்க என்னதான் இருந்தாலும், எவ்வளவுதான் சில காரியங்களில் தவறு செய்ய போனாலும், உங்க மனசுக்குள்ள ஒரு மனசாட்சின்ற ஒண்ணு இருக்கத்தான் செய்யும். அது வாலிபனுக்குள்ள இருக்கலாம். வாலிபன் நீ ஏதோ ஒரு சர்ச்சுக்கு வர்றதுனால, ஆராதனையை அட்டன் பண்றதுனால, சத்தியத்தை கேட்கறதுனால பாவத்தை துணிகரமா செய்யற அளவுக்கு உங்களுக்கு அவ்வளவு துணிகரமா நீங்க செய்ய மாட்டீங்க. எப்படியாவது தப்பிச்சிடலான்னு தான் பார்ப்பீங்க, எப்படியாவது வெளியே வந்துடலாமா, இல்ல நம்ம செய்யறது நல்லது இல்ல, நம்ம அப்பாவுக்கு கெட்ட பேரு, நம்ம அம்மாவுக்கு கெட்ட பேரு, நம்ம திருச்சபைக்கு கெட்ட பேரு, ஆண்டவர் கோச்சுக்குவாரு, ஆண்டவர் தண்டிச்சுவாரு. இது உங்களுடைய இருதயத்துல ஒரு பக்கத்துல இருந்துட்டே தான் இருக்கும். ஆனா நீங்க செலக்ட் பண்ற உங்களோடு கூட இருக்கிற நண்பர்கள் சரியாக உங்களுக்கு அமையல அப்படின்னு சொன்னா, நான் சொல்றேன், ஏற்கனவே இருக்கிற அந்த டிஸ்டர்பை விட அவங்க பெரிய ஒரு டிஸ்டர்ப் உனக்கு கொடுத்து உன்னை பாதாளத்திலே தள்ளி விடுவார்கள். இந்த சத்தத்தை கேட்கிற அனைத்து தேவ பிள்ளைகளுக்கும் நான் சொல்றேன், ரொம்ப அவசியமான ஒன்று என்னன்னா, ரொம்ப முக்கியமான ஒன்று என்ன, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், நண்பர்கள் வட்டாரத்தை, உங்களோட பேசுறவங்க, உங்களோட பழகிறவர்களை நீங்கள் சரியான விதத்திலே வைக்காவிட்டால் உங்க எதிர்காலம் வெகு சீக்கிரத்திலே ஒன்றுமில்லாமல் போய்விடும். உங்களுடைய ஒவ்வொரு தகப்பனாரும் தாயாரும் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டுமே. ஆனால் நான் சொல்றேன், மிக முக்கியமாக இந்த காரியத்திற்காக ஜெபிங்க. உங்க பிள்ளைகளோட பழகிற ஃப்ரெண்ட்ஸுக்காக கண்டிப்பாக நீங்க ஜெபிங்க. ஏன்னா நண்பர்களே உனக்கு வேண்டாம், உனக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸும் இருக்கக்கூடாது, நீ வீட்டுக்குள்ளே தான் அடங்கி கிடக்கணும் அப்படி சொல்ற காலத்தை நம்ம நிறைய பேர் தாண்டிட்டோம். பிள்ளைகளுக்கு ஃப்ரெண்ட்ஸுகள் ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு நண்பன் இருக்கிறது தவறல்ல. ஆனா நல்ல பிள்ளைகளாய் இருக்கிற உங்க பிள்ளை, பக்தியாய் வளர்த்த உங்களுடைய மகன் மகள், இன்னும் ஆண்டவருடைய சமூகத்தில் பிரதிஷ்டை செய்த உங்களுடைய மகன் மகளை சுற்றி அவர்களோட படிக்கிறவங்க, பழகிற ஃப்ரெண்ட்ஸ் வெகு சீக்கிரத்திலே தவறாய் நடத்தி விடுவார்கள். நான் எத்தனையோ சாட்சிகளை என்னுடைய கண்ணுக்கு முன்னாடி பார்த்திருக்கிறேன். பிள்ளைகள் ரொம்ப நல்ல பிள்ளைகள், ஆனா ஒரே ஒரு நண்பன் கொஞ்ச நாள் தான் சேர்ந்துட்டான். அவன் அதற்கு முன்னாடி அந்த பழக்கம் அவனுக்கு கிடையாது. அதற்கு முன்பாக அப்படிப்பட்ட மனுஷன் அல்ல. அவன் ஏத்து பேச மாட்டான், அப்பா அம்மாவை ஏத்து பேச மாட்டான், பாஸ்டரை எதிர்த்து பேச மாட்டான், சர்ச்சில் நல்லா ஜெபம் பண்ற ஒரு பையன். ஆனா என்னைக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸோட அவன் சேர்ந்துட்டானோ அன்னைக்கு அம்மா அப்பாவை ஏத்து பேச ஆரம்பிச்சிட்டான். பாருங்க, சில ஆண்கள் பெண்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப நல்லா இருப்பாங்க, கணவனாருக்கு அப்படி கீழ்ப்படிவாங்க, கணவனாருக்கு ஒரு பதில் கூட அவங்க எதிர்த்து கூட பேச மாட்டாங்க. ஆனா யாரோ ஒருத்தட்ட சேர்ந்துட்டாங்கன்னு வைங்களேன், அவங்கள்ட்ட சேர்ந்ததற்கு பிற்பாடு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கேரக்டர் அப்படியே சேஞ்ச் ஆயிடும். அவங்க கணவனாரை ஏத்து பேச ஆரம்பிச்சிருவாங்க, அவங்க வீட்டில் நல்ல பிள்ளைகளா இருக்கணும்னு அவங்க நினைக்க மாட்டாங்க. அதே மாதிரி கணவன்மார் நிறைய பேர் பாருங்க, நல்லா தாழ்ந்து போவாங்க. மனைவி ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க, விட்டு கொடுத்து போவாங்க, சண்டையை அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஆனா சில நண்பர்களோட சேர்ந்ததற்கு பிறகு நீங்கள் பார்ப்பீர்களே, ஆனால் அவர்கள் கேரக்டர் டோட்டலா சேஞ்ச் ஆயிரும். அப்படியே மனைவியை அடிமை மாதிரி நடத்துவாங்க, பிள்ளைகளை அடிமை மாதிரி நடத்துவாங்க. இவங்க சிலர் அப்படியே கெஸ் பண்ணுவாங்க, சில மனைவிகள், அவங்களோட சேர்ந்தீங்களா, அவங்களோட பழகிட்டு இருக்கீங்களா, அதான் அவங்களோட பழகின உடனே அந்த பிசாசு வந்துருச்சு இல்ல, அவங்களோட பழகின உடனே அந்த பிசாசு உங்களுக்கு பிடிச்சிருச்சு. அதை கரெக்டா நம்மால கெஸ் பண்ணி அதை பார்க்க முடியும். அப்போ எல்லாரும் ஜெபிக்க போறோம், ஆண்டவரே என்னை சுற்றி இருக்கிற சர்க்கிள், என்னை சுற்றி இருக்கிற நண்பர்களை நல்லவர்களாய் அமைத்து தாரும். ஆமேன் சொல்லுங்கள். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஒவ்வொருவருக்கும் இது தேவை, ஒவ்வொருவருக்கும். வெறும் சின்ன பிள்ளைகள் மட்டுமல்ல,
வாலிபர்கள் மட்டுமல்ல, இன்றைக்கு நிறைய பேர் பாருங்க, திருமணம் ஆயிருச்சு, குழந்தைகள் பிறந்தாச்சு, அவர்களுக்கு குழந்தைகளை திருமணம் பண்ணி கொடுக்க வேண்டிய வயசுல வந்துட்டாங்க. ஆனா இன்னும் யாரை விட முடியல தெரியுமா? நண்பர்களை விட முடியலங்க, ஃப்ரெண்ட்ஸை விட முடியலங்க. நான் ஃப்ரெண்ட்ஸை விடணும்னு சொல்லல, ஆனா நீங்கள் நண்பர்களோட செலவு பண்ணுகிற அந்த நேரம் உங்க பிள்ளைகளா ஆண்டவருடைய வாழ்க்கையை விட்டு தூரத்துல கொண்டு போகுது இல்ல. உங்க பிள்ளைகள் உங்களுக்கு வேண்டாம், அவங்களோட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண போறது இல்ல, அவங்களோட நீங்க வெளியே போறது இல்ல, அவங்களோட நீங்க பேசுறது இல்ல. சிலருக்கு யார் தான் முக்கியம்னா ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு முக்கியம், ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம், நண்பர்கள் முக்கியம் 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 என்று போன எத்தனையோ குடும்பங்கள் இன்றைக்கு நடுத்தெருவில் வந்து நிக்கிறத நான் பார்க்கிறேன். நடுத்தெருவில் வந்து நிக்குது. இன்றைக்கு இந்த ஜபத்துல கேட்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கட்டும், ஒரு லிமிட்டேஷன் வைங்க. ஃப்ரெண்ட்ஸ் வரக்கூடிய இடம் இருக்குது. உங்க நிறைய இன்னும் கேட்கிறேன், சில ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட குடும்பத்துல நண்பர்களோடு சேர்ந்து வீட்டுக்குள்ள தண்ணி அடிக்கிறவங்க இருக்காங்களாமா. வீட்டுக்குள்ள, அதுவும் ஒரு ரூமுக்குள்ள, ஃபர்ஸ்ட்லாம் வெளியே தான் அடிச்சுட்டாங்க, இப்ப வீட்டுக்குள்ள வந்து அதுல ஏதாவது மட்டன் செய்ய சொல்லி, சிக்கன் செய்ய சொல்லி அதை சாப்பிட்டுட்டு நண்பர்களோடு சேர்ந்து வீட்டுக்குள்ள, நான் சொல்றேன், அந்த வீட்டுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸோட என்ன பேச்சு, வீட்டுக்குள்ள என்ன ஜாலியா அப்படி கிண்டல் பண்றது, நக்கல் பண்றது. வீட்டுல பிள்ளைங்க யாரும் இல்லையா? உங்களை பார்த்தானே உங்க பிள்ளைங்க பழகுவாங்க, உங்களை பார்த்தானே உங்க பிள்ளைங்க படிச்சுக்குவாங்க. நீங்க நண்பர்களோட சுத்துறத நிறுத்தல அப்படின்னா உங்க பிள்ளைங்க நண்பர்களோட சுத்துறதை எப்ப நிறுத்துவாங்க? அவர்களும் நண்பர்களை தேடி வெளியில தான் போவாங்க. ஆனா நீங்க மட்டும் ஜாலியா போகணும், நீங்க மட்டும் நண்பர்களோட இருக்கணும். ஆனா உங்க பிள்ளை யார்கிட்ட எங்கேயும் போக கூடாது, உங்க பிள்ளை வீட்டிலே இருக்கணும். ஸ்கூல் முடிச்சா வீட்டுக்கு வந்துடணும், சர்ச் முடிச்சா வீட்டுக்கு வந்துடணும். ஆனா நீங்க வீட்டில் இருக்க மாட்டீங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நண்பர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்த எந்த குடும்பமும் பெரிய வெற்றியை அடைஞ்சதா என் கண்ணுல இன்னைக்கு நான் பார்க்கலங்க, இன்னைக்கும் பார்க்கலங்க. இங்க இருக்கிற, நான் சொல்றேன், இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேருடைய வாழ்க்கையில நீங்க இன்னைக்கு அம்னோன மாதிரி எல்லாத்தையுமே இழந்து நிக்கிறதுக்கு காரணம் உங்க நண்பர்கள் தாங்க காரணம், உங்க ஃப்ரெண்ட்ஸ் தாங்க காரணம். உங்க பணத்தை நாசம் பண்ணிட்டாங்க, உங்களுடைய தொழிலை ஒண்ணும் இல்லாம போக பண்ணிட்டாங்க, உங்க குடும்பத்தை நாசம் பண்ணிட்டாங்க. இத்தனை காரியத்தை செய்ததற்கு பிறகும் இன்னும் அந்த ஃப்ரெண்ட்ஸை உங்களால விட முடியல அப்படின்னா, நான் சொல்றேன், உங்களை எப்படி காப்பாற்ற முடியும்னு கேட்கிறேன். எப்படி காப்பாற்ற முடியும்? ஃப்ரெண்ட்ஸ் சாகிற வரைக்கும் உங்க கூட இருக்க மாட்டாங்க. அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு செட்டில்மெண்ட் அப்படின்னு ஆயிடுச்சு அப்படின்னா உங்களை கலட்டி விடுவாங்க. நீங்க அவங்களோட நிரந்தரமா இருக்க முடியாது. அதனால எல்லாரும் ஒரு முடிவு எடுக்கணும். ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத நண்பர்களுடைய வட்டாரம் எனக்கு வேண்டாமப்பா, எனக்கு வேண்டாமப்பா. சில பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகளை படிக்க வைக்கும்போது கோ எஜுகேஷனில் படிக்க வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா கேர்ள்ஸும் பாய்ஸும் இருக்கிற ஸ்கூலில் படிக்க வைக்க மாட்டேன், கேர்ள்ஸும் பாய்ஸும் இருக்கிற வந்து காலேஜில் படிக்க வைக்க மாட்டேன், கேர்ள்ஸ் மட்டும் இருக்கிறதுல. ஆனால் நான் சமீபத்தில் ஒரு 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 தங்கச்சி இடத்துல பேசும்போது சொன்னாங்க, பாஸ்டர், கோ எஜுகேஷன் ஆண்கள் பெண்கள் இருக்கிற காலேஜில் கூட படிச்சுக்கலாம், ஆனால் வெறும் கேர்ள்ஸ் இருக்கிற காலேஜில் படிக்கவே முடியாது பாஸ்டர், படிக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா, வாயை திறந்தா சும்மா இருக்கிற எல்லா நேரத்திலையும் மோஸ்ட்லி பசங்களை குறித்து தான் பேசுறாங்க, பசங்களை குறித்து தான் பேசுறாங்க. கேர்ள்ஸ் கேட்டா கேர்ள்ஸ் காலேஜ், கேர்ள்ஸ் ஹாஸ்டல். ஆனா ஒரு ஒரு பாய்ஸ் கேர்ள்ஸ் படிக்கிற இடத்துல கூட அப்படி இருக்க மாட்டாங்க. ஆனா இங்க அவ்வளோ பேசுறாங்க, அந்த நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. அதனால யாராவது ஒருத்தர் வந்து உங்கள்ட்ட அப்படி கேட்டாங்கன்னா நீங்க அதை என்கரேஜ் பண்ணாதீங்க, அப்படி நம்ப வேணான்னு சொல்லுங்க. அங்க விட இங்க தான் கொடுமை நடக்குது. இங்க எல்லாருமே கேர்ள்ஸா இருக்கிறதுனால, எல்லாருமே பாய்ஸா இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியா பேசிக்கிறாங்க, ரொம்ப சகஜமா பேசிக்கிறாங்க. பிள்ளைகளை அழகா மோட்டிவேட் பண்ணி கொண்டு போய் குழியில போட்டுறாங்க. ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு அவங்க பேசினாங்க. ரொம்ப கவனமாய் தான் ஆண்டவருடைய பிள்ளைகள் வாழணும். அப்போ எல்லாரும் ஒரு முடிவு எடுங்க. ஆண்டவரே, எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேணாம், ஆனா நீங்க நண்பர்களாய் ஒரு மனுஷனை வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா உங்களை விட ஒரு படி ஆவிக்குரிய வாழ்க்கையில மேலா இருக்கிறவங்கள ஃப்ரெண்ட்ஸா வைங்க. உங்களை விட ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஜாப் பண்ற ஒரு பிரதரை நீங்க ஃப்ரெண்ட்ஸா வைங்க. உங்களை விட ஒரு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கிற ஒருத்தரை ஃப்ரெண்ட்ஸா வைங்க.
உங்களை விட தொழிலையும் ஜெபத்திலையும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் ஒரு படி மேலா இருக்கிறவங்கள்ட்ட நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களை அவங்க மோட்டிவேட் பண்ணுவாங்க, உங்களை 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 அழகா கைட் பண்ணி கொண்டு போவாங்க. ஆனால் நீங்கள் தவறான நபர்களை நண்பர்களாக வைத்துக் கொள்வீர்களே ஆனால் உங்க வாழ்க்கையில பெரிய வெற்றி அடையவே முடியாது. ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கும் என் பிள்ளைகளுக்கும், ஸ்பெஷலா எங்க பிள்ளைகளுக்கு நல்ல நண்பர்களை மட்டும் தாங்க, நல்லா இல்லாத நண்பர்களை எடுத்து போடுங்க ஆண்டவரே. அவங்க எங்க பிள்ளைகளோட சேரக்கூடாது, அவங்க எங்க பிள்ளைகளோட வரக்கூடாது. சொல்லுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எங்க பிள்ளைகளோட அவங்க ஐக்கியம் வைக்க கூடாது. அப்படிப்பட்ட நபர்களை தகப்பனே எங்கள் பிள்ளைகளை விட்டு எடுத்துக்கொண்டு போகும் என்று சொல்லுங்கள். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. அது மிக முக்கியமான ஜெபம். சொல்லுங்கள், மிக முக்கியமாய் ஜெபிக்க வேண்டியது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சொல்லுங்க எல்லாரும் இருதயத்தின் ஆழத்துல இருந்து. பிள்ளைகள் கூட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை வேணும்ப்பா, எனக்கு ஒரு கிருபை வேணும் ஆண்டவரே. கெட்ட நண்பர்கள் என்னை விட்டு விலகி போகட்டும்பா, கெட்ட நண்பர்கள் என்னை விட்டு விலகி போகட்டும் ஆண்டவரே. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த வேத பகுதியை நான் தியானித்து, இந்த அம்னோனுக்கு கிடைத்த இந்த யோவாப் என்கிற இந்த ஃப்ரெண்டு வந்து ஒரு ரொம்ப கெட்ட நண்பனா இருந்தார். இந்த கெட்ட நண்பனுடைய 3 விதமான கேரக்டரை குறித்து உங்களோட இன்னைக்கு பேசி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். தவறான நண்பனை எப்படி நீங்கள் அறிந்து கொள்ள முடியும்? இந்த நண்பன் தவறான நண்பன், இந்த நண்பனை விட்டு நம்ம வெளியே வரணும் அப்படின்னு ஆண்டவருடைய பிள்ளைகள் எதிலே அறிந்து கொள்ள முடியும்? நம்பர் 1, முதலாவதாக ஒரு வசனத்தை, அந்த வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்திலே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 3வது வசனம். அம்னோனுக்கு தாவீதினுடைய தமையன் சிமியாவின் குமாரனாகிய யோனதாப் என்னும் பேருள்ள ஒரு சிநேகிதன் இருந்தான். அந்த யோனதாப் மகா தந்திரவாதி. அவன் இவனை பார்த்து, ராஜகுமாரனாகிய நீ நாளுக்கு நாள் எதனாலே இப்படி மெலிந்து போகிறாய்? ராஜகுமாரனாகிய நீ நாளுக்கு நாள் எதனாலே இப்படி மெலிந்து போகிறாய்? எனக்கு சொல்ல மாட்டாயா என்றார். கவனிங்க எல்லாரும், கவனமாய் கவனிங்களா ஆண்டவருடைய பிள்ளைகளே. இங்க என்ன சிச்சுவேஷன் நடக்குது அப்படின்னு சொன்னா, இவன் ஏற்கனவே இவங்க 2 பேரும் நண்பர்களா இருக்கிறார்கள். இவர் பல மாதங்களாய் இந்த இந்த அம்னோனை பார்த்துட்டே இருக்கிறான். ஆனா நாளுக்கு நாள் அவனுடைய உடம்பு வந்து இறங்கிட்டே இருக்கு. அப்ப இவன் அவன்கிட்ட கேட்கிறான், என்னடா ஆச்சு உனக்கு? நீ பழையது மாதிரி இல்லை, நீ ரொம்ப சோர்ந்து போற, என்ன பிரச்சனை உனக்கு? அது ஒன்றும் இல்லடா. ஆனா ஒரு நாள் இந்த அம்னோன் என்ன முடிவு பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா, இல்ல இன்னைக்கு அவன்கிட்ட வந்து என்ன விஷயம் நம்ம கேட்காம நம்ம விட்டுறவே கூடாது, அதை கண்டிப்பா கேட்டுறணும், அவனுடைய விஷயத்தை குறித்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ அவன்கிட்ட சொல்றாங்க, ராஜகுமாரனாகிய நீ நாளுக்கு நாள் எதனாலே மெலிந்து போகிறாய்? எனக்கு நீ சொல்ல மாட்டியா? எனக்கு கண்டிப்பா நீ தெரிஞ்சாகணும்டா. உன் வாழ்க்கையில நீ என்ன பண்றேன்னு எனக்கு தெரிஞ்சாகணும், நீ என்ன செய்யறேன்னு எனக்கு தெரிஞ்சாகணும், உன் வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சாகணும், உன் சிந்தையில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சாகணும். ஒன்று கவனமாய் கவனித்துக் கொள்ளுங்கள். தவறான நண்பர்களை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா பர்சனலையும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற ஒரு மனுஷனை உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பா நீங்க வச்சுக்காதீங்க, உங்களுக்கு நண்பனா வச்சுக்காதீங்க. அந்த நண்பனால என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு ஆபத்து வராமல் போகவே போகாது. கவனிங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே நம்மோடு கூட சேர்ந்து, நான் சொல்றேன், சில ரகசியங்கள் நமக்கு இருக்கும், சில ரகசியங்கள் ஆண்டவருக்கும் நமக்கும் மட்டும்தான் தெரியும், சில ரகசியங்கள் கணவன் மனைவிக்கு மட்டும்தான் தெரியணும், சில ரகசியங்கள் அம்மாவுக்கும் பிள்ளைகளுக்கும் அப்பாவுக்கும் பிள்ளைகளுக்கும் மட்டும்தான் தெரியணும். ஆனா 3வது ஒரு நபர் உங்க வாழ்க்கையிலே இருக்கிற எல்லா ரகசியங்களையும் தெரிந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா, இன்னைக்கு நீங்க நம்பி எல்லாத்தையுமே அவங்களிடத்துல சொல்லுவீங்க. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அவர்கள் தங்களுடைய வேலையை காமிக்காம இருக்க மாட்டாங்க, அவங்க புத்தியை காமிக்காம இருக்க மாட்டாங்க. அதான் சமீபத்தில்
ஒரு நல்ல வசதியாய் திருமணம் பண்ணி கொடுத்த ஒரு பொண்ணு 6வது மாதம் 6 மாதத்திலேயே தன்னுடைய தகப்பனார் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவன் கணவன் மனைவிக்குள்ள என்ன பிரச்சனை, ஏன் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டா வேற எதுவுமே கிடையாது, ஒரே ஒரு பிரச்சனை தான். அப்படின்னா இந்த பொண்ணு அவள் வந்து காலேஜ் படிக்கும்போது அவளோடு கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்த ஒரு ரொம்ப நெருக்கமான ஒரு ஃப்ரெண்டு. அப்போ அந்த நெருக்கமான ஃப்ரெண்ட் இடத்துல தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லாவற்றையுமே அவங்க வந்து ஷேர் பண்ணிட்டாங்க, எல்லாவற்றையுமே சொல்லிட்டாங்க. அப்போ இந்த பொண்ணும் அதை கேட்டுட்டு ஒரு பையனை வந்து அவங்க நேசிச்சாங்க. அந்த பையனை அப்புறம் அதுக்கப்புறம் விட்டுட்டாங்க. அதெல்லாம் காலம் தாண்டி இப்போ வந்து இந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இவங்க செட்டில் ஆயாச்சு, 6 மாதம் ஆகுறது. திடீர்னு ஒரு நாள் இவங்க கணவன் மனைவி ஒரு திருமண வீட்டில் சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது இந்த பொண்ணு ரொம்ப அந்த பையன் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த ஒரு கேர்ள்ஸ் ஒரு கூட்டமாக இருக்கும்போது கிண்டல் பண்ணுறாங்க. கிண்டல் பண்ணும்போது இந்த பொண்ணு பக்கத்துல இருந்து தட்டி சொல்லுங்க, நீங்க அமைதியா இருங்க, அந்த பசங்க யாருமே திருமணம் ஆகாதவங்க, நீங்க திருமணம் ஆயிட்டீங்க, நீங்க போய் கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க கிண்டல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே அந்த கூட்டத்தில் இருக்கிற இந்த பொண்ணுடைய ஃப்ரெண்டு அந்த பொண்ணை பார்த்து, நீ ரொம்ப பத்தினி மாதிரி எல்லாம் பேசாத, உன்னை பற்றி தெரியாதா, சும்மா ஜாலிக்கு தான், விளையாட்டுக்கு தான். இந்த வார்த்தையை சொன்ன உடனே இந்த பையன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா கரெக்டா அந்த ஃப்ரெண்டு பக்கத்துல போய் உட்கார்ந்தான். என்ன சொல்லு அப்படின்னு. இல்ல, அவ காலேஜ் படிக்கும் போது இந்த மாதிரி நேசித்தான் இருந்தா, பட் அதை விட்டுட்டா, அது எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. ஆனா திருமணம் ஆகும்போது இந்த பையனிடத்துல அவ பேசும்போது, நான் ஒரு பையனை ஏறிட்டு கூட பார்த்ததில்லை, நான் யார்கிட்டையுமே பேசினதில்ல, ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட பேசுறேன், முதல்ல உங்களை பார்க்குறேன். இந்த கணவனார் கேட்குறாரு, அப்ப என்கிட்ட சொன்னதெல்லாம் பொய்யா, என்ன நீ ஏமாத்திட்டியா, அப்போ உனக்கு வந்து அப்படிப்பட்ட பழக்கம் இருந்திருக்குதா? அதுவே சந்தேகமா மாறி, எனக்கு நீ வேணாப்பா, எனக்கு உன்னோட வாழ முடியாது. அவன் வீட்டுக்கு இப்போ வந்து திருமணமாகி 6வது மாதத்துல அந்த புள்ள வந்து வீட்டில் அவங்க வந்து உட்காந்துருக்காங்க. ரொம்ப என்ன பிரச்சனைனா, ரொம்ப நல்ல புள்ள, என்னைக்கோ ஒரு நாள் செய்த தவிர யாரோ ஒருத்தரிடத்துல நம்பி ஷேர் பண்ணி ஒரு நாள் அது விளையாட்டுத்தனமாய் சொல்ல போய் தன்னுடைய வாழ்க்கையே இன்னைக்கு முடிக்கிற அளவுக்கு வந்துருச்சு. நான் சொல்றேன், உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற யாருமே நம்மோட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் பெரியவர்களா இருக்கலாம், குடும்பத்தினர்களா இருக்கலாம். அடுத்த வீட்டினுடைய கதையை தெரிஞ்சு நம்ம என்னங்க பண்ண போறோம்? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல கேரக்டர் வேணும். இந்த ஜெபத்துல இருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்றேன், இன்னொருத்தருடைய விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நீங்க தயவு செய்து ஆசைப்படாதீங்க. அவங்க சம்பளத்தை தெரிஞ்சுட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? அவங்க சொத்து மதிப்பு தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? அவங்க குடும்பத்துல நடக்கிற சண்டையை நினைச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க என்ன செய்ய போறீங்க? அதனால உங்களுக்கு என்ன லாபம்? எப்பவுமே நீங்கள் ஒன்றை வெறுக்கணும். கர்த்தருடைய பிள்ளைங்க ஒன்றை வெறுக்கணும். என்ன வெறுக்கணும் அப்படின்னா, இன்னொருத்தருடைய வாழ்க்கையை குறித்து நான் கேள்விப்படுறது இல்லைன்னா நான் வந்து கேட்கறதுக்கு ஆசைப்படுறத நான் நிறுத்தணும்னு சொல்லுங்க. அதுதாங்க பெஸ்ட் குவாலிட்டி. நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்ததனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இன்னொருத்தருடைய வாழ்க்கையை குறித்து தெரிஞ்சுக்க ஆசைப்படாதது தான் நீங்க குவாலிட்டியான பிலீவர்னு அர்த்தம். இல்ல அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க இன்னும் குவாலிட்டியான பிலீவரா மாறல. இந்தியன்ஸுக்கே இருக்கிற குணமா அப்படின்னு சொல்லுவாங்க, ஒட்டு கேட்கறது, அப்படியே போயிட்டு என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு கேட்கறது, போய் காது கொடுத்து போய் நிற்கிறது, என்ன பேசினாங்க, என்ன செஞ்சாங்க, எப்படி வந்துருச்சு, என்ன பண்றது. அடுத்தவருடைய வீட்டில், அடுத்தவருடைய குடும்பத்தில், அடுத்தவருடைய வாழ்க்கையில தலையிடுகிறது சிலருக்கு ரொம்ப அல்வா சாப்பிட்ட மாதிரி ரொம்ப பிடிக்கும். அவங்க வாழ்க்கையில இன்வால்மெண்ட் ஆகி எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுல அவ்வளோ அலாதி பிரியம். நான் சொல்றேன், உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன குவாலிட்டி இருக்குது? அதான் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரத்துல சொல்றாரு, சீடன் சொல்றான், ஆண்டவரே இவனுடைய கதை, உங்க மார்பில் சாஞ்சிட்டு இருக்கான்ல, உங்களை ரொம்ப நேசிக்கிறான்ல, என்னை பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க, இவனை குறிச்சு என்ன சொல்றீங்க? இவன் கதை என்ன? உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் வரும் அளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, வேலையை பார்த்து போடா அப்படின்றாரு. உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போ, நீ எதுக்கு தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுற? அவனை நான் எப்படி வச்சா உனக்கு என்ன? அவனுக்கு எப்பேற்பட்ட ஊழியத்தை கொடுத்தா உனக்கு என்ன? நீ அதெல்லாம் தேவையில்லை, நீ உன் வேலையை பார்த்து நீ போ
அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, இன்னொருத்தருடைய வாழ்க்கையிலே தலையிடுகிறத கர்த்தர் பிளஸ்ஸா எடுக்கல, ஆண்டவர் வேண்டான்னு தான் சொல்றாரு. ஆண்டவருக்கு பிடிக்காது, ஆண்டவருக்கு பிடிக்காது. விபச்சாரியான ஸ்திரியை கொண்டு வந்து விடுறாங்க, அவங்க வந்து ஆண்டவருடைய பாதத்தை வந்து அப்படியே வந்து தொடச்சிட்டு இருக்காங்க. அப்போ அங்க இருக்கிற எல்லாரும் இவர் காலை துடைக்கிற யாருன்னு தெரியாதான்னு கேட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் அவங்களுடைய பழைய வாழ்க்கை குறித்து நோண்டவே இல்லை, அவங்க யாரு அப்படின்னு எல்லாத்தையும் குறித்து கேட்கவே இல்லை. நீ எனக்கு செய்யலப்பா, அவங்க எனக்கு செஞ்சிருக்காங்க, நீ அமைதியா போ. அதான் கையும் களவுமாய் பிடிக்கப்பட்டு கொண்டு வந்து நிற்கிறவங்களையே, என்னம்மா எப்படிமாச்சு, எத்தனை வருஷமாம்மா இந்த பாவத்தில் நீ இருக்கிற, எத்தனை மாசமாம்மா இருக்கிற அப்படின்னு நான் கேட்டாரு கர்த்தர். ஹலோ, ஸோ ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் கேட்குறாங்க. ஜபம் பண்றதுக்காக யார்கிட்டயாவது போய் சொல்லுங்க, சொன்ன உடனே ஏதோ பிரச்சனை சொல்லு, எத்தனை மாசமா, எத்தனை வருஷமா, ஐயோ அப்படியா, அப்புறம் என்னாச்சு, அது மட்டுமா வேறையா, அது மட்டுமா வேற ஏதாவது இருக்கா சொல்லுங்க. இல்லவே இல்லை. ஆண்டவருடைய பிள்ளையே, ஒரு நாளும் ஆண்டவருடைய பிள்ளைக்கு இன்னொருத்தருடைய வாழ்க்கையில நம்ம கண்ணில் உத்தரவு இருக்குது, நமக்கு செய்ய வேண்டியது இருக்குது. நம்மைத்தான் பார்க்க வேண்டுமே தவிர இன்னொருத்தருடைய வாழ்க்கைக்குள்ள நம்ம ஒரு காலத்துல என்றாகி நமக்கு எந்த பிரயோஜனமுமே இல்லை. கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஸோ நம்பர் 1, முதலாவதாக எந்த நண்பனுக்கு நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, உங்களை பற்றி எல்லாமே தெரிகிற ஒரு நண்பனுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, சத்தமா சொல்லுங்க, எச்சரிக்கையா இருக்கணும். உங்க பேங்க் பேலன்ஸை கண்டுபிடிச்சிட்டாங்களா, உங்கள்கிட்ட எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிச்சா, நாளைக்கே வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்க உங்கள்கிட்ட சொல்லுவாங்க பாருங்க, நாளைக்கே வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு சொல்லுவாங்க பாருங்க. கண்ணால அப்படி பாதிக்கப்பட்டவங்களை என் முன்னாடி பார்த்துருக்கிறேன். அவங்களுடைய அம்மா அப்பாவுடைய வீட்டை வித்து 15 லட்சம் ரூபாய் கையில வருது. பணம் வந்த அடுத்த நிமிஷத்துல ஒரு ஃப்ரெண்டு வந்து கேட்கிறாரு, என்னடா பணம் நிறைய வந்துச்சா அப்படின்னு கேட்டாரு. 15 லட்சம் ரூபாய் கிடைச்சிடா அப்படின்னு. 15 லட்சம் ரூபாவா, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு ஒரு தொழில் ஆரம்பிக்க சொல்லி ஆரம்பிச்சு அந்த தொழில் ஒன்றும் இல்லாம போய் அந்த 15 லட்சம் ரூபாவில் 15 காசு கூட மிச்சம் இல்லை. சிலர் வந்து உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற சில ரகசியங்களை தெரிந்து கொள்வதற்கு காரணம் உங்களை நல்ல முறையில கொண்டு வர்றதுக்கு இல்ல, உங்களை நல்ல வழியில நடத்துவதற்காக அல்ல. நான் கஷ்டப்படுற, நீ எதுக்கு நீயும் கஷ்டப்படு, அத நான் ஜெயிலுக்கு போறேன், நீயும் ஜெயிலுக்கு வா. 2 ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஜெயிலில் இருக்கும்போது எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நீங்க எதுக்கு பிரதர் ஜெயிலுக்கு போனீங்க அப்படின்னு கேட்டா, அது ஒன்றும் இல்லை பாஸ்டர், என் ஃப்ரெண்டு நான் மட்டும் தனியாக ஜெயிலுக்கு போறேன்டா, அதனால தான் ஒன்றை மாட்டி விட்டேன், 2 பேரும் போகணும் போனானு. இது என்ன கதை பாருங்க. என்ன பிடிச்சிட்டாங்க, ஒன்ன பிடிச்சிட்டாங்க, நான் இருக்கிறது 2 கிலோமீட்டர் தாண்டி என்னையானா மாட்டி விட்டேன்னு கேட்டா, மாப்பிள்ள நான் ஒரே தனியா ஒருத்தன் போறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, அதனால உன் பேரையும் சொன்னேன், அதனால அப்படியே போலீஸ் உன்னையும் தேடி வந்துட்டாங்க, வா போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நண்பன். இவங்க அம்மா அப்பாவுக்கும் 18,000 ரூபாய் செலவு. அவனை ஜாமீன்ல வெளியே எடுத்து படாத பாடப்பட்டு எத்தனை கஷ்டம். ஆனா இன்னும் உணர்வு வராம தன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற மொத்த ரகசியத்தையும் நண்பன் அப்படின்னு ஷேர் பண்ற, நான் சொல்றேன், அவங்களுடைய புத்தி என்ன புத்தி. அதனால இன்னைக்கு வாலிப தம்பிக்கு தங்கச்சிக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா ஒன்று சொல்றேன், உன் வாழ்க்கையை தொலைக்கிறதற்கு உன்னுடைய நண்பன் போதுமா, உன்னுடைய நண்பன் போதும். எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டு ஒரு நாள் நீ எல்லாத்தையும் நம்பி சொல்லுவேன், என் ஃப்ரெண்டு யார்ட்டையுமே சொல்ல மாட்டாங்க, என் நண்பன் யார்ட்டையுமே சொல்ல மாட்டாங்க, இல்லை இல்லை இல்லை. ஒரு நாள் அவர்கள் வெளியே சொன்னா, ஆனா நான் நம்புறேன் இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் உண்மையான நண்பன். அவர் ஆபிரகாமை சிநேகிதனேன்னு சொன்னாரு. அவர்கிட்ட போய் உங்க வாழ்க்கையை ஓப்பனா சொல்லுங்க, நடந்தது எல்லாத்தையும் சொல்லுங்க. அவர் ஒரு நாள் இன்னொருத்தர்கிட்ட உங்க வாழ்க்கையை ஷேர் பண்ண மாட்டாரு. உங்களை கர்த்தர் சரி பண்ணி அதுல இருந்து தூக்கி விடுவாரே தவிர அவர் யார்த்தையும் மாட்டி விட மாட்டாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஆண்டவரிடத்துல தான் இருக்கணுமே தவிர மனுஷனிடத்துல இருந்துடக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. பக்கத்துல இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்களோட நீங்க ரொம்ப கவனமா இருங்க. நல்லா சொல்லுங்க, கவனமா இருங்க. உங்களை பற்றி எதுவுமே அவங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இல்லை. அவங்கள கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே வைங்க.
அவங்க நல்லவங்களா இருந்தாலும் கெட்டவங்களா மாறிடுவாங்க. ஆமென். அதான் இஸ்ரவேல் ராஜாவை குறித்து வேதம் சொல்லுது, ராஜா உடம்பு நல்லா இல்லாம இருக்கும்போது யாருமே பார்க்க வரல. ஆனா அந்நிய நாட்டு ஒரு ராஜா மட்டும் அவரை பார்க்க வந்த உடனே இவருக்கு தலகால் புரியவே இல்லை. அவர் வந்த உடனே என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டு, நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், நான் அதனால தான் உன்னை பார்க்க வந்தேன். உடனே நண்பன் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு அவ்வளவுதான், ஐயோ என்ன பார்க்க வந்தீங்களா, யாருமே பார்க்க வரல, நீங்க பார்க்க வந்தீங்களா, உன்னை நான் வெறுமையா அனுப்ப போறது இல்லை, வா, இதுதான் எங்களுடைய பட்டயம், இதுதான் எங்களுடைய கேடகம், இங்கே ஆலயத்துல இவ்வளவு பொண்ணு இருக்கு, இவ்வளவு தங்கம் இருக்குது, மொத்தத்தையும் காமிச்சிடுவார், எல்லாத்தையும் திறந்து காமிச்சிடுவார். திறந்து காமிச்சிட்டு சரி வரட்டா அப்படின்னு அவர் டாட்டா காமிச்சிட்டு போயிடுவாரு. ஆண்டவர் அடுத்து இந்த ராஜாட்ட பேசுவாரு, எப்பா யார் உங்ககிட்ட வந்தது அப்படின்னு. ஆண்டவரே ஃப்ரெண்ட் ஆண்டவரே, யாருமே பார்க்க வரல, இவன் மட்டும் பார்க்க வந்தான் ஆண்டவரே. அப்படியா, அவனுக்கு என்ன காமிச்ச அப்படின்னு கேட்டேன். மொத்தத்தையும் காமிச்சான். அவனுக்கு காமிக்காத பொருள் எதுவுமே இல்லை. என்னுடைய ராஜ சன்னிதானத்துல என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே அவனுக்கு திறந்து காமிச்சிட்டேன். எல்லா தங்கம் வெள்ளி பொண்ணு எதையுமே மறைக்கல. அப்படியா, எல்லாத்தையும் காமிச்சிட்டல. ஒரு நாள் அவன் திரும்பி வருவான், வந்து நீ என்னென்ன அவனுடைய கண்ணுக்கு முன்னாடி காமிச்சிட்டியோ மொத்தத்தையும் அவன் சுருட்டிட்டு போயிடுவான். அவன் பார்க்க வந்தது உன்னுடைய உடல் நலத்தை பார்க்க வரல, உங்ககிட்ட என்ன இருக்குன்னு தான் பார்க்க வந்தான். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே சில ரகசியங்களை மறைக்க வேண்டியதை நமக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அதை கூட மறைக்கல அப்படின்னா இந்த உலகத்துல வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ முடியாது. ஸோ எல்லாரும் ஆண்டவரிடத்துல கேட்க போறோம், தகப்பனே அப்படிப்பட்ட நண்பர்களுக்கு என்னை விலக்கி காத்தரும். அல்லேலூயா. காருண்யாவிலிருந்து ஒரு வேலையை விட்டுட்டு ஒரு குடும்பம் ஒரு கிராமத்திற்கு போனாங்க. ஏன் அவ்வளோ நல்ல வேலையை விட்டீங்கன்னு கேட்டா வேற எதுவுமே இல்லை. ஒரு காம்பவுண்டில் குடியிருக்கிறாங்க. அங்கே 4 பெண்கள். இந்த ஒரு பெண்ணு கணவனார் வேலைக்கு போனோன்னா இவங்களை வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு குடும்பத்தில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கணவனார் போகும்போது கிண்டல் பண்ணுறது, நக்கல் பண்ணுறது. இந்த பொண்ணு ரொம்ப வெகுளித்தனமாக சொல்கிறதெல்லாம் வச்சுட்டு அவங்களுடைய என்டர்டெயின்மெண்ட்டே இவங்க தான். இவங்க கூட இருந்தால் என் குடும்பம் பிரிஞ்சிரும்னு சொல்லி அவ்வளவு நல்ல வேலையை விட்டுட்டு கார்னியாவிலேருந்து கிராமத்துக்கு போயிட்டாரு. வேணாம் பஸ் அப்படின்னு. ஸோ நம்மை குறித்து தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிற நண்பர்களிடத்துல நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா கவனமாக இருக்க வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்க. ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக ஸோ ஒரு காரியத்தை நம்ம எடுத்துக்கொள்ளுங்கள். அதே அதிகாரத்தில் வாசிக்க போகிறோம். 13ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 13ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து சேர்ந்து வாசிக்கலாம். 4வது வசனம். அவன் இவனை பார்த்து, ராஜகுமாரனாகிய நீ நாளுக்கு நாள் எதனாலே இப்படி மெலிந்து போகிறாய், எனக்கு சொல்ல மாட்டாயா என்றார். அதற்கு அம்னோன், என் சகோதரன் அப்சலோமின் சகோதரியாகிய தாமார் மேல் நான் ஆசை வைத்திருக்கிறேன் என்றார். அப்பொழுது யோனதாப் அவனை பார்த்து, நீ வியாதிக்காரனை போல உன் படுக்கையின் மேல் படுத்துக்கொள், உன்னை பார்க்கிறதற்கு உன் தகப்பனார் வரும்போது நீ என் சகோதரியாகிய தாமார் வந்து எனக்கு போஜனம் கொடுத்து அவள் கையினாலே சாப்பிடும்படிக்கு நான் பார்க்க என் கண்களுக்கு முன்பாக சமைக்கும்படி தயவு செய்ய வேண்டும் என்று சொல் என்றார். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த இடத்துல நடக்கிறத நீங்க பாருங்க. தன்னுடைய காரியத்தை எல்லாவற்றையும் அவன் இந்த மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கையில் அப்படின்னு சொல்றான். சொன்ன உடனே ஒரு நல்ல நண்பனா இருந்தால், ஒரு சரியான நண்பனா இருந்தா என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு சொன்னா, அவனை கண்டிக்கணும். அதே இடத்துல கண்டிக்கணும். எப்பா நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற, என்ன பேசிட்டு இருக்கிற, அவ யார் உனக்கு தெரியுமா? உங்க அப்பா எவ்வளவு பெரிய ஆள் உனக்கு தெரியுமா? உங்க அப்பா மதிப்புக்குரியவர், நீ மதிப்புக்குரியவன், உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. இந்த காரியத்தை நீ செஞ்சிட்டேன்னா உன் சகோதரனுடைய வாழ்க்கை என்னவா முடிஞ்சிரும், உன் வாழ்க்கை என்னவா முடிஞ்சிரும். அவனை சுற்றி இந்த காரியத்தை, இந்த பாவத்தை அவன் செய்தால் இத்தனை ஆபத்துகள் சுற்றி இருக்கிறத எல்லாவற்றையும் சொல்லி இந்த மனுஷனை அவன் கண்டிக்கணும். ஒரு உண்மையான நண்பன் அப்படின்னு சொன்னா, தவறு செய்யும் போது, வாழ்க்கையிலே தடுமாறும் போது அவனை கண்டிக்கிறதா உண்மையான நண்பன். ஆனா இந்த நண்பன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, இவனை கண்டிக்கவே இல்லை.
இவனை என்ன பண்றான் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அவன் என்கரேஜ் பண்றானே தவிர அவன் கண்டிக்கவே இல்லை. நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் நல்ல நண்பர்களை எப்படி நீங்க கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொன்னா, நீங்கள் ஒரு தவறான காரியத்திற்கு போகும்போது, நீங்கள் ஒரு தவறான காரியத்தை சூஸ் பண்ணும்போது, யார் ஒரு ஃப்ரெண்டு வந்து இது தப்புடா, இதை செய்யக்கூடாது, இதை செஞ்சேன்னா உங்க அம்மா கஷ்டப்படுவாங்க, உங்க அப்பா கண்ணீர் வடிப்பாரு, உங்க அம்மாவுடைய கண்ணீரை நீ சுமக்கிறியா, உங்க அப்பாவுடைய கண்ணீரை நீ சுமக்கிறியா, நீ விழுந்துருவடா, நீ எதிர்காலம் ஒன்றும் இல்லாம போயிருண்டா, இந்த பணம் நஷ்டமாயிருண்டா, உன் படிப்பு வம்பா போயிருண்டா, இப்படி எந்த ஒரு நண்பன் உங்களை கடினமாய் கண்டிப்பு பண்றானோ அவங்க தாங்க சரியான நண்பன். ஆனா இன்னைக்கு நிறைய பேரிடத்துல இருக்கிற நண்பன் யார் தெரியுமா? இந்த யோனதா மாதிரி உள்ள நண்பன் தான் இருக்கிறான். எல்லா அம்மாவும் அப்படிதான் சொல்லுவாங்க, எல்லா அப்பாவும் அப்படிதான் சொல்லுவாங்க, எல்லா வாத்தியாரும் அப்படிதான்ப்பா சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம பண்ணாம இருக்க முடியுமா? நம்ம செய்யாம இருக்க முடியுமா? நீ செய்ய, அப்புறம் பார்த்துக்கலாம். அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, அவங்க கிழமை அப்படிதான் சொல்லுவாங்க, கிழவி அப்படிதான் சொல்லுவாங்க. இன்னைக்கு இருக்கிற நிறைய நண்பர்கள் அப்படிதான் உங்களுக்கு சொல்றாங்களா? வாலிப தம்பி தங்கச்சி ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. உங்க நண்பன் உங்களுக்கு அது தப்பா இருக்குன்றதுக்காக தான் அவன்கிட்ட போய் நீங்க சொல்றீங்க, இது தப்பா சரியானு எனக்கு தெரியல அப்படின்னு. உங்களுக்கே அது டவுட்டா இருந்து தப்புன்றது மாதிரி ஒரு மனசாட்சி சொல்லும் போது, உங்களை சுற்றி இருக்கிற சரியான நண்பனா இருந்தா என்ன பண்ணணும் அப்படின்னா, உன்னை திட்டணும், உங்களை அடிக்கிறது கூட தயங்க கூடாது. நல்ல நண்பன் நீங்க தவறான வழிக்கு போகும்போது உங்களை அடிச்சு திருத்தி கொண்டு வர்றதுக்கு பார்ப்பாங்க. ஆனா இன்னும் கொஞ்சம் செய்ய வேண்டியதானே, இன்னும் கொஞ்சம் பண்ண வேண்டியதானே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, எல்லாரும் பண்றதுதான். அதான் நீங்கள் வந்து வேதத்துல சாலோமோனுடைய மகன் எரோமியாவை குறித்து வேதத்துல வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, அங்கே இருந்த முதியவர்கள் எல்லாரும் ஒரு ஆலோசனை சொல்றாங்க, வேண்டாம் நீங்க அப்படி பண்ணாதீங்க, உங்க அப்பா ஏற்கனவே பாரமான முகத்தை வச்சாரு, நீங்க கொஞ்சம் லெகுவாக்குங்க. ஆனால் அவனோடு கூட சேர்ந்து வாலிபர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, அப்படியெல்லாம் எப்படி செய்ய முடியும், அப்படியெல்லாம் ஒன்றும் செய்யாதீங்க, உங்க அப்பா அப்படி பண்ணாருன்னா நான் நிறைய பண்ணுவேன்னு சொல்லுங்க, நீங்க எல்லாரும் எதிர்த்து நில்லுங்க, அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. வேதம் சொல்லுது அவனுடைய ராஜ்ய பாரத்தை அவன் இழந்துட்டான். அப்போ உங்களுடைய வாழ்க்கை யாரோ ஒருத்தர் யாருக்காக ஆண்டவர் பேசுறாருன்னு எனக்கு தெரியல, ஆனா இங்க இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே நீங்க ரொம்ப கவனமா இருங்க. உங்களை என்கரேஜ், தவறான காரியத்திற்கு உங்களை என்கரேஜ் பண்றவங்க ஒரு நாள் உங்க கூட இருக்கிறதுக்கு நீங்க அனுமதிக்காதீங்க. உங்களை கூட்டிட்டு போய் குழுவுல பணம் எடுத்து கொடுக்குறவங்க உங்களுக்கு நல்லவங்க இல்ல, உங்களுக்கு குழுவுல பணமே வேண்டான்னு சொல்றவங்க கெட்டவங்க, அப்படித்தானே? அதான் உங்களை கடன்காரங்களா மாத்துறவங்க உங்களுக்கு நல்லவங்க, கடன் வாங்காதீங்கன்னு சொல்றவங்க உங்களுக்கு கெட்டவங்க. நான் சொல்றேன், நல்லவங்க உங்களுடைய நலனை விரும்புறவங்க கண்டிப்பா நீங்க தவறான இடத்துல போகும்போது உங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திட்டதாங்க செய்வாங்க. வேணாம், இது வேணாம், இது உனக்கு அழகா இருக்காதுப்பா, இது நல்லா இருக்காது. அதான் இந்த பைக் பசங்க வாங்குவாங்க பாருங்களேன், இந்த பசங்க பைக் வாங்கும்போது, மாப்பிள்ள நான் இந்த மாதிரி ஒரு பைக் வாங்கலான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்கன்னு வைங்களேன், அவன் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? டேய் வேற லெவல்டா, கெத்ரா, அந்த வண்டியை மட்டும் முறுக்கி நீ ஒரு ரவுண்ட் அடிச்சேன்னு பையன் மொத்த பேரும் ஒன்று திரும்பி பார்ப்பாங்கடா, ஸோ வேற லெவலு, நீ அந்த பைக்கை மட்டும் வாங்கினா நீ தாண்டா ஹீரோ. ஆனா அதுலேயே ஒரு ஃபாதர் மாதிரி ஒரு நல்லவன் இருப்பான் பாருங்க, அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? டேய் அது மட்டும் வாங்காதடா, அதை எவன்டா பெட்ரோல் அடிச்சு தாங்க ஆளும், அதை பெட்ரோல் அடிக்கவே முடியாதுடா, அது வேற ஸ்பீடா ஓட்டுறதுக்கு தோணுண்டா, அது இருந்த தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துருவாங்கடா. ஆனா அந்த ஃப்ரெண்டுக்கு யார் பேசுறது மட்டும்தான் பிடிக்கும் தெரியுமா? வாங்கு 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 உற்சாகப்படுத்துறாங்க பாருங்க, அந்த ஃப்ரெண்டு நல்லவன். வாங்காதேன்னு சொல்ற ஃப்ரெண்டு, இவன் கூட சவாசமே வச்சுக்கூடாதுடா, இவன் ஒரே நெகட்டிவிட்டி, இவன் எப்ப பார்த்தாலும் எதை கேட்டாலும் என்னத்தான் சொல்லுவான், வேணான்னு தான் சொல்லுவான், இவன் கூட இனி சேரவே கூடாதுடா. நான் சொல்றேன், ஜாக்கிரதை. உண்மையான நண்பன், சரியான நண்பன், உங்க கூட இருக்க வேண்டிய நபர் யார் அப்படின்னு சொன்னா, உங்களை அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிக்கணுங்க, உங்களை திட்டணுங்க,
அவங்க தாங்க சரியான நண்பர்களாக மாற முடியும். ஆமேன்னு சொல்லுங்க. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஸோ நான் நம்புறேன், இங்கே இருக்கிற ஒவ்வொரு பேரண்ட்ஸும் உங்கள் பிள்ளைகளுடைய ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது அவங்களுக்கு எப்படிப்பட்ட நண்பர்கள் வேணும் அப்படின்னா, ஆண்டவரே என் பிள்ளை தவறான வழியில் போகும்போது, என் பிள்ளை தவறான காரியத்தை சூஸ் பண்ணும்போது அவனுடைய ஃப்ரெண்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, அவனை திட்டணும், அவனை கண்டிக்கணும், போகாதேன்னு அவனுக்கு முட்டுக்கட்டை போடணும். அப்படிப்பட்ட நண்பர்களை எங்கள் பிள்ளைகளுக்கு வச்சா போதும்னு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆனால் இன்னைக்கு பழகிற 90% நண்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுடைய ஒரே ஒரு பக்கத்தை, அதான் கண்டிக்காத நண்பர்கள் தான் இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருக்காங்க. கண்டிக்காத நண்பர்கள் தான் அதிகமாக இருக்காங்க. எங்களுடைய வாழ்க்கையை அவருடைய கரத்திலிருந்து எங்களை காப்பாற்றும். ஸோ கேர்ஃபுல். ஒரு வாலிப தம்பிக்கு எச்சரிப்பு கொடுக்குறேன், வாலிப தங்கச்சிக்கு எச்சரிப்பு கொடுக்குறேன். நீ பேசுறது எல்லாத்துக்கும் ஆமாஞ்சாமி போடுற ஃப்ரெண்டை விட்டு தயவு செய்து வந்துரு. உன்னை கண்டிக்காத ஃப்ரெண்ட்ஸை விட்டு தயவு செய்து வெளியே வந்துருங்க. வேண்டாம். அந்த நண்பன் உங்களுக்கு வாழ்க்கையை விரும்பல, அந்த நண்பன் உங்களுடைய உயர்வை விரும்பல, அந்த நண்பன் உங்களுடைய தீமையை தான் விரும்புகிறான். நான் நம்புறேன், உண்மையிலே இந்த ஊழியத்திற்காக உருவாக்கப்படுவதற்கு ரொம்ப முக்கியமான காரணம் என் ஃப்ரெண்டு தாங்க. நாங்கள் 2 நண்பர்கள். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரே நாளில் ஞானஸ்நானம் எடுத்தோம். 2 பேரும் சேர்ந்து ஒரே நாளில் ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்தோம். நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் சர்ச்சுக்கு போவோம். நாங்கள் 2 பேரும் சர்ச்சில் ஒரே லைனில் உட்காருவோம். நாங்கள் 2 பேருமே மியூசிக்கை மாற்றி மாற்றி வாசிப்போம். இது எல்லாத்துலேயுமே. அதான் ஞாயிற்றுக்கிழமை நான் சொல்லிக்கிறேன், பாஸ்டர் ஒரு நாள் சினிமா பார்க்கக்கூடாது பிரசங்கம் பண்ணும்போது நாங்கள் 2 பேரும் அது வரைக்கும் பயங்கரமாக சினிமா பார்ப்போம். எங்களுக்கு அது பெரிய இதுன்னு தெரியும். எங்களுக்கு ஊர்லேயே ஒரே ஒரு டிவி தான் வச்சுருப்பாங்க. அந்த டிவியை பார்க்குறதுக்கு இடம் போட்டு டிவி பார்ப்போம். பாஸ்டர் இந்த மாதிரி நீங்கள் சினிமா பார்த்தீங்கன்னா நரகத்தானா போவீங்க அப்படின்னு சொன்ன உடனே நாங்கள் 2 பேரும் ஒரே நாளில் தீர்மானம் எடுத்து சினிமா பார்க்கறத அவாய்ட் பண்ணுறதுக்காக 3 கிலோமீட்டர் நடந்து வருவோம். சும்மா நடந்து பேசிட்டே நடப்போம். அப்போ ஒரு நாள் ரொம்ப சின்ன வயசில் ஒரு சாக்லேட், அந்த சாக்லேட்டை என் கையில் நான் வச்சுருக்கிறேன். அப்போ அதை கையில் பொத்தி வச்சுருக்கிறேன். அப்போ என்கிட்ட கேட்குறேன், யாருக்குடா இந்த சாக்லேட் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அது அறியாத வயசு. அப்போ நான் சொல்கிறேன், ஒரு பொண்ணுடைய பேரை சொல்கிறேன், அவளுக்கு கொடுக்கறதுக்காக தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். உடனே அவன் என்ன பண்ணிட்டான்னா, என் கையிலேருந்து பிடுங்கி வாங்கி ஒரு அம்மி இருக்கு பாருங்களேன், அம்மி கல், அந்த கல்லுக்கு மேலே வச்சு அப்படியே நச்சிட்டான். அப்படியே நச்சு தூக்கி போட்டு என்னை திட்டி, நீ என்ன ஆண்டவருடைய கோபத்துக்கு ஆளாக போறியா? ஏசப்பா உன்னை அடிச்சிருவாரு தெரியுமா? உனக்கு இப்படிப்பட்ட புத்தி எப்படா வந்துச்சு உனக்கு? இரு, நான் பாஸ்டர்ட்ட உனக்கு சொல்லித்தரேன். அது 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 தவறுன்னு சொல்லாத பெருசா தெரியாத காலத்திலேயே அவ்வளோ தூக்கி எல்லாத்தையும் போட்டு பிச்சு என்ன ஒரு வழி பண்ணிட்டான். அவ்வளோதான், சாமி விட்ட தப்பிக்க முடியாதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. சாரிடா தெரியல, எனக்கு தெரியலடா அப்படின்னு. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், இன்னைக்கு 2 பேருமே ஊழியத்தில் இருக்கிறோம். நான் அவனும் தவறு செய்யும் போது, அதான் ஒரு நாள் சைக்கிள் ஓட்டணும்னு ரொம்ப ஆசை வந்துச்சு. அப்போ அவன்கிட்ட சொன்னேன், சைக்கிள் ஓட்டணும்னு ஆசை வருதான்னு சொன்ன உடனே அவன் போய் அவங்க அப்பாவுடைய அந்த ரப்பர் ஷீட் அதை திருடி ஒரு இடத்துல ஒளிச்சு வச்சு வந்துட்டான். அப்போ நான் அவனை சத்தம் போட்டேன், டேய் நீ பண்ணதான் தாண்டா நம்ம 2 பேரும் இப்படி பாடுபடுறோம், கர்த்தர் நம்மளை தண்டிச்சுட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு, இப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் தவறு செய்யும் போது நாங்கள் 2 பேரும் கண்டிக்கிறவங்கள தான் இருந்தோம். அவன் இன்னைக்கு பெரிய ஊழியத்தை செய்கிறான். ஆண்டவர் என்னையும் இன்னைக்கு ஊழியக்காரனா வச்சிட்டாரு. அப்போ நான் நம்புகிறேன், இங்கே இருக்கிற ஒவ்வொரு வாலிப தம்பிக்கும் தங்கச்சிக்கும் ஒரு ஆலோசனை சொல்கிறேன். உன் ஃப்ரெண்டு உன்னை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், உன்னை கண்டிக்கிற ஃப்ரெண்டு தான்ப்பா உனக்கு தேவை. உன்னை எல்லாத்துக்கும் என்கரேஜ் பண்ணுற ஃப்ரெண்டை நீ உன் கூட வச்சுக்காத. அவங்க கடைசியில் உன்னை என்கரேஜ் பண்ணி 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 உன்னை பொல்லாத இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சிருவாங்க. இப்படியே அடங்கியிருக்க போறியா? இப்படியே எத்தனை நாள் உங்கள் அப்பாவுடைய வார்த்தை கேட்க போற, உங்கள் அம்மாவுடைய வார்த்தை கேட்க போற? நீ ஒரு நாள் வெளியே வந்தாதான் மாப்பிள்ள, இல்லைன்னா ஒரு நாள் நீ எதிர்த்தாதான். ஒரு நாள் ஏத்து பேசு, உங்க அப்பா வாய் அடக்குறாரா இல்லையான்னு பாரு, உங்க அம்மா இப்படி
தவறான விதத்திலே ஆலோசனை சொல்லி இந்த யோனதாப் மாதிரி ஆலோசனை கொடுக்கிற எத்தனையோ நண்பர்கள் இருக்கிறாங்க. நீங்க நல்லவங்க, இங்க இருக்கிற நிறைய வாலிப தம்பி நல்லவங்க, தங்கச்சி நல்லவங்க, கணவன் மனைவி நல்லவங்க. ஆனா உங்களை இப்படி மாத்துனது யாரு? நான் ஆதங்கத்தோட சொல்றேன், உங்களை யார் மாத்துனா? நீ கோவப்படாத ஆளு, உங்க அம்மா அப்பாவை எதிர்த்து பேசாத ஆளு, நீ இன்னைக்கு எதிர்த்து பேசுற அளவுக்கு உன்னை யாரு கொண்டு வந்து விட்டா? இது உன் குணமே இல்ல. நீ அம்மா அப்பாவை ஏத்து பேச மாட்டேன்னு தானே முடிவு எடுத்திருக்கிற. நீ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் போது நான் அப்படி செய்ய மாட்டேன்னு சொன்ன இல்ல. ஆனா இன்னைக்கு உங்க அம்மாவை கண்ணீர் வடிக்க வைக்கிறீங்க இல்ல, உங்க அப்பாவை கண்ணீர் வடிக்க வைக்கிறீங்க இல்ல. அதான் 20 வருஷம் 22 வருஷம் உன்னை வளர்த்துற அம்மா அப்பா உனக்கு பெருசா தெரியல, 4 வருஷமா இருந்த ஃப்ரெண்டு உனக்கு பெருசா தர்றாங்கல்ல. அம்மா அப்பாவை தூக்கி போட்டுருவேன், ஆனா என் ஃப்ரெண்டை தூக்கி போட மாட்டேன். அம்மா அப்பாவை வெறுத்துருவேன், எங்க அம்மா அப்பா அழுதா கூட பரவாயில்ல, ஆனா என் ஃப்ரெண்டு கண்ணு கலங்க கூடாது இல்ல. இல்ல, நான் ஒன்னு சொல்றேன், எந்த நண்பனுக்காக நீ ரொம்ப ரொம்ப பாடுபடுறியோ, எந்த நண்பனுக்காக உன்னுடைய குணத்தை நீ விட்டு கொடுத்தியோ, எந்த நண்பனுக்காக அம்மாவை அப்பாவை சர்ச்சை ஜெபத்தை நீ விட்டியோ, அந்த நண்பன் உன்னை உயர்த்த மாட்டான். ஒரு நாள் அந்த நண்பன் உன்னை அழிக்கிறதற்கு கொண்டு போய் நிறுத்திடுவான். நீ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வச்சதற்காக நீ துக்கப்படுற காலம் வரும். நான் தெரியாமையும் கூட கை கொடுத்துட்டேன், தெரியாமையும் கூட நான் பழகிட்டேன், ஒரு பொல்லாத மனுஷன் கூட நான் பழகிட்டேன்னு நீ ஃபீல் பண்ற ஒரு காலம் வரும். அதற்காக தான் ஆண்டவர் இன்னைக்கு ஊழியக்காரன் மூலமா பேசுறாரு, ரொம்ப ஜாக்கிரதை, ரொம்ப ஜாக்கிரதை. ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப அவசியம். உன்னை எங்க வேணாலும் கொண்டு போய் தள்ளிடுவாங்க, உன்னை ஆண்டவரை விட்டு பிரிச்சிருவாங்க, உன்னை குடும்பத்தை விட்டு பிரிச்சிருவாங்க, அம்மா அப்பா விட்டு பிரிச்சிருவாங்க. உன்னை உனக்கு ஆண்டவர் கொடுத்த எல்லா கிருபை வரங்களையும் உன் ஃப்ரெண்டு இழக்க பண்ணுவாங்க. உனக்கு சிகரெட் அடிச்சு பழக்கம் இல்லப்பா, உனக்கு தண்ணி அடிச்சு பழக்கம் இல்லப்பா, ஆனா உன்னை பழக்கி விடுவாங்க. உனக்கு SMS பண்றதுக்கு பழக்கம் இல்லப்பா, ஆனா உனக்கு பழக்கி விடுவாங்க. உன்னை எல்லா கெட்ட காரியத்திலையும் சில நண்பர்கள் வந்து உங்களை பழக்கி விட்டுருவாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள்ல ஈடுபட்டிருக்கிறவங்க எல்லாரும் அவர்களாக தானாய் போய் பழகினாங்கன்னு நினைச்சிருக்கீங்களா? தானா போய் குடிக்க போயிட்டாங்களா? தானா போய் சிகரெட் அடிக்க போயிட்டாங்களா? இல்ல இல்ல, அவங்க யாரோ ஒருத்தர் மோட்டிவேட் பண்றது, யாரோ ஒருத்தர் அப்படி வழி நடத்துறாங்க. அதனால எல்லா பிள்ளைகளும் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே தவறான நண்பர்களை என்னை விட்டு எடுத்து போடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாருடைய கைகளை உயர்த்தி ஆண்டவரத்துல சொல்லுங்க, ஆண்டவரே எங்களை கண்டிக்காத நண்பர்கள் எங்களுக்கு வேண்டாம், எங்களை தீமை இதுதான் அப்படின்னு சொல்ற அந்த நண்பர்களுக்கு போதும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நம்பர் 3, மூன்றாவதாக, எப்படிப்பட்ட மனிதர்களை நம்ம கூட வச்சுக்கூடாது, இல்லைன்னா எப்படிப்பட்ட ஃப்ரெண்டு நமக்கு ஆபத்தானவர்கள், நம்முடைய நல்ல நண்பர்கள் கெட்ட நண்பர்கள் அப்படின்றத எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, 6வது வசனத்தை 5வது வசனத்தை வாசிக்கலாம். அதனுடைய பின்பகுதியே, அவள் கையினாலே சாப்பிடும்படிக்கு நான் பார்க்க என் கண்களுக்கு முன்பாக சமைக்கும்படி தயவு செய்ய வேண்டும் என்று சொல் என்றார். அப்படியே அம்னோன் வியாதிக்காரனை போல படுத்துக்கொண்டு ராஜா தன்னை பார்க்க வரும்போது ராஜாவை நோக்கி, என் சகோதரியாகிய தாமார் வந்து எனக்கு நான் அவள் கையினாலே சாப்பிடும்படிக்கு என் கண்களுக்கு முன்பாக 2 நல்ல பணியாரங்களை பண்ணும்படி உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றார். அப்பொழுது தாவீது வீட்டுக்கு தாமாரிடத்தில் ஆள் அனுப்பி, நீ உன் சகோதரனாகிய அம்னோன் வீட்டிற்கு போய் அவனுக்கு சமையல் பண்ணி கொடு என்று சொல்ல சொன்னார். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த அம்னோனிடத்திலே இருந்த இந்த பாவம், அம்னோனிடத்திலே இருந்த இந்த கண்களின் இச்சை ஒரு நாள் ஆரம்பித்தது அல்ல. ஏற்கனவே இந்த கண்களின் இச்சையினாலே இவன் பிடிக்கப்பட்டு பாவத்துக்கு உள்ளாகி இவனுடைய உடம்பு மெலிகிற அளவிற்கு இப்ப வருஷங்கள், நான் சொல்றேன் பல மாதங்கள் வருஷங்கள் ஆயிடுச்சு. அவன் வாழ்க்கையில அந்த பாவம் வந்து சில மாதங்களாக சில வருஷங்களாக தொடர்ந்துட்டே இருக்குது. ஆனா இத்தனை நாட்களாக அந்த கண்களின் இச்சையினால அவன் விழுந்தாலும் அந்த பாவத்தை செய்கிறதற்கு அவனுக்கு துணிகரமே வரல. அவனுக்கு ஒரு பயம் அவனுக்குள்ள இருந்துட்டேச்சு. அவன் துணிகரமா அதை செய்யவே இல்லை. அவன் தடுத்து போட்டே வந்தான், வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அவன் மனசாட்சி குறுத்திட்டே இருந்துச்சு.
அதான் உடம்பே மெலிஞ்சு போகுதுன்னா அவன் அதை குறித்து எவ்வளவு கவலைப்பட்டிருப்பான், எவ்வளவு கவலை வந்திருக்கும். ஆனா இத்தனை வருஷமா இத்தனை மாசமா உடம்பு மெலிகிற வரைக்கும் யோசிச்ச அந்த அம்னோன் இப்போ ஒரு தன்னுடைய நண்பன் சொன்ன அடுத்த நிமிஷத்துல அந்த காரியத்தை செய்யறதுக்கு அவனுடைய இருதயத்துல துணிகரம் கொண்டான். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, நான் நம்புறேன் இந்த யோனதாப் அவன் நல்ல ஃப்ரெண்ட் இல்ல. இவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, இந்த அம்னோனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துட்டான், ஒரு பெரிய தைரியத்தை கொடுத்துட்டான். நீ செய்டா, நான் உன் பின்னாடி இருக்கிறேன், நீ செய்டா, நான் பார்த்துக்கிறேன். நம்பர் 3, மூன்றாவதாக, எந்த நண்பர்களுக்கு நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னா, உங்களுக்கு கான்பிடென்ட் கொடுக்குறாங்கல்ல, உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குறாங்கல்ல, உங்களுக்கு தைரியத்தை கொடுக்குறாங்கல்ல, உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கிற நண்பர்களிடத்துல நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அதான் கணவனாக இருந்தாலும் மனைவியா இருந்தாலும், நீ ஒரு 10 நாள் பிரிஞ்சிரு, அப்ப தெரியும். நீ அவனை கொஞ்சம் வழிக்குள்ள கொண்டு வர்றதுக்கு இந்த மாதிரி இரு. அந்த பழக்கம் உங்களுடையதே இல்லை. நன்றாய் கவனிங்கள். நீங்க கல்யாணம் பண்ணும் போது எடுத்த தீர்மானம் என்ன அப்படின்னா, என்ன பிரச்சனை வந்தாலும் என் கணவனாரை விட்டு நான் பிரிய மாட்டேன், என்ன அடிச்சே அவர் கொண்டு போட்டா கூட நான் சாவேனே தவிர நான் என் வீட்டுக்கு போக மாட்டேன்னு தான் நிறைய பேர் தீர்மானம் எடுத்தாங்க. ஆனா உங்களை சுற்றி இருக்கிற யாரோ ஒரு நபர், நீ 10 நாள் உன் அம்மா வீட்டுல போய் உட்காரு, நீ 10 நாள் உன் ஃப்ரெண்டு வீட்டுல உட்காரு, அப்பதான் அவங்களுக்கு புத்தி வரும், அப்பதான் நீ இல்லாததை மிஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்த உடனே அடுத்த நிமிஷத்துல அந்த முடிவெடுக்கிற எத்தனையோ பேரை நான் பார்த்திருக்கிறேன். அந்த முடிவெடுத்து பாதிக்கப்பட்ட எத்தனையோ பேரை பார்த்திருக்கிறேன். உங்க மனைவியா, உங்க மனைவி இப்படி பண்றாங்களா, நீ ஏன் அப்படி பண்ற, நான் உனக்கு ஒரு நல்ல ஐடியா சொல்றேன், இதை செய், அவங்க அழகா வழிக்கு வந்துருவாங்க, உன் வழிக்கு ஈஸியா கொண்டு வந்துடலாம் அப்படின்னு உங்களுக்கு ஹோப் கொடுக்குறாங்களா? ஆண்டவருடைய பிள்ளைங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். யாரை வேணாலும் நம்புங்க, ஆனா தவறான காரியத்துல உங்களுக்கு ஹோப் கொடுக்கிற ஒருத்தனை நம்பிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை அம்னோனுடைய வாழ்க்கை மாதிரி போயிடும். அம்னோனுடைய வாழ்க்கை மாதிரி போயிடும். என் கண்களால பார்த்திருக்கிறேன், என் கண்களால பார்த்திருக்கிறேன். நம்பிக்கை கொடுக்கிற மனுஷன், வாலிப தங்கச்சி தம்பி ரொம்ப ஜாக்கிரதையா இரு, ரொம்ப ஜாக்கிரதையா இரு. 20 வயசுல ஒரு பையனுக்கு திருமணம், 20 years, 20 வயசு. 21வது வயசுல கணவன் மனைவி 2 பேரும் பிரிகிறாங்க. வேற எதுவுமே ரீசன் இல்லை. அந்த பொண்ணு அவங்க வீட்டில் அழகா படிச்சுட்டு இருக்கா. இந்த பையன் படிப்பு தலையில யாரல்ல, அதுக்கப்புறம் வேலைக்கு போயிட்டு இருக்கான். 2 பேரும் அப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த பொண்ணு வீட்டில் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு தரமாட்டாங்க, நாங்கள் அவங்க கூட இருக்கிற மாப்பிள்ளை, நீ கல்யாணம் பண்ணு. டேய், கல்யாணம் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லடா என்கிட்ட, நாங்கள் உனக்கு வீடு பார்த்து வைக்கிறோம்ப்பா, கல்யாண செலவுக்கு ஒண்ணுமே இல்லடா, செலவு தானே, நாங்கள் பிரித்து ஒவ்வொருத்தருக்கா போட்டு கல்யாணம் பண்ணிக்கிறோம். 5000 ரூபாய் வச்சு கல்யாணம் பண்ணாங்க. அந்த 5000 ரூபாய் வச்சு 10 ஃப்ரெண்ட்ஸு அந்த பொண்ணுடைய வீட்டில் போய் அவளை கூட்டிகிட்டு வந்து ஒரு சின்ன 2500 ரூபாய்க்கு ஒரு வீடு வாடகைக்கு பிடிச்சி அவங்கள ஸ்டே பண்ண வச்சு மத்தியானம் எல்லாரும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த பொண்ணு போட்டு வந்த 2 கம்மலை எடுத்து கொண்டு போய் விற்று இவங்க பிரிச்சுக்கிட்டாங்க. என்னடா கம்மல் எடுத்துட்டீங்கன்னு கேட்டா, அதான் மாப்பிள்ள 5000 ரூபாய் செலவு பண்ணிட்டோம்ல, பிரிச்சுட்டோம் ஆளுக்கு. வீட்டில் உட்கார வச்சுட்டு அன்னைக்கு போனவங்கன்னா தான் திரும்பி வரவே இல்லை. இந்த பையன் இவனுக்கு குடும்பத்தை நடத்த தெரியுமா? 21 வயசுல என்னங்க தெரியும்? 21 வயசுல என்ன அனுபவம் இருக்கும்? நான் நடத்திடுவேன், நான் செஞ்சிருவேன், நான் பண்ணிடுவேன், என்ன பண்ணிடுவேன். குடும்பம்ன்றது இன்னும் சாதாரணமானது நினைச்சுக்கிறீங்களா? கல்யாண வாழ்க்கைன்றது என்ன கழட்டி போட்ட சட்டம் நினைச்சுக்கிறீங்களா? ஒரே வருஷத்துல அந்த பொண்ணுடைய வாழ்க்கையும் ஒன்றும் இல்லாமல் போச்சு, இந்த பையனுடைய வாழ்க்கையும் ஒன்றும் இல்லாமல் போச்சு. இனி 2வது அவங்க திருமணம் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் ஏற்கனவே ஒரு டைம் திருமணம் ஆகி முடிச்சவங்க தானே உலகம் சொல்லும். அந்த பொண்ணுடைய வாழ்க்கை என்ன நடந்ததுக்கு பிறகு யோசிச்சு பிரயோஜனம் இல்லை தங்கச்சி, நடக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். ஆனா சிலருக்கு, சில வாலிப தம்பி தங்கச்சிக்கு ரொம்ப ஈஸியா நினைச்சுக்கிறாங்க.
அவங்க நம்பிக்கை கொடுத்த உடனே இதை செய்யலாம்னு நினைச்சுறாங்க. நீ அந்த கம்பெனி விட்டு வெளியே வந்துரு, நான் பார்த்துக்கிறேன், இங்க போயிரு, நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப கவனமா இருக்கணும். எந்த நண்பர்கள் உங்களுக்கு ஆபத்து அப்படின்னா, உங்களுக்கு பெரிய பக்க பலம் கொடுக்கறவங்க எப்பவுமே டேஞ்சர். ஆமேன்னு சொல்லுங்க. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்களுக்கு தைரியம் கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஆமேன். கெட்ட விஷயத்துல உங்களுக்கு நண்பர்கள் என்ன பண்ணிடக்கூடாது சொல்லுங்க, சத்தமா கேட்கலையே. தைரியம் கொடுத்துடக்கூடாது. தைரியம் நீங்க ஒரு வசனத்தை வாசிங்க, அப்பதான் உங்களுக்கு அது இன்னும் விளக்கமாய் புரியும். நீங்கள் எஸ்தரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எஸ்தரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாமா? வாசிங்க, சத்தம் ஒருத்தர் வாசிங்க. அவனுடைய சிநேகிதர் எல்லாரும் அவனை பார்த்து 50 முழ உயரமான ஒரு தூக்கு மரத்தை செய்யப்பட வேண்டும், அதிலே மொர்தெகாயை தூக்கி போடும்படி நாளைய தினம் நீ ராஜாவுக்கு சொல்ல வேண்டும். பின்பு சந்தோஷமாய் ராஜாவுடனே கூட விருந்துக்கு போகலாம் என்றார்கள். இந்த காரியம் ஆமானுக்கு நன்றாய் கண்டதினால் தூக்கு மரத்தை செய்வித்தான். ஹலோ, ஆமான் நல்லவனா கெட்டவனா? சொல்லுங்க, ஆமான் நல்லவனா கெட்டவனா? ஆமான் நல்லவனா கெட்டவனா? கொஞ்சம் கெட்டவன், ரொம்ப நல்லவன். ஏன் நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, மொர்தெகாய் இவனுக்கு வணங்காதது இவனுக்கு கோபமா தான் இருக்குது. மொர்தெகாயை ஏதாவது பழி வாங்கணும்ன்ற எண்ணம் அவனுக்குள்ள இருக்குது. ஆனா ஏதோ ஒரு தடை, சரி வேணாம் விட்டுருவோம், நம்ம ஏன் அப்படி பண்றோம். இப்போ தன்னுடைய வாழ்க்கையிலே நடந்துட்டு இருக்கிறத, ராஜா அவனை கனப்படுத்துறத, அவனை சந்தோஷப்படுத்தினத, ராணி தன்னுடைய விருந்துக்கு அழைச்சத எல்லாத்தையும் தன்னுடைய மனைவியிடத்திலையும் நண்பரிடத்திலையும் சொல்றான். சொல்லும் போது ஒண்ணு மட்டும் சொல்றான், இந்த மொர்தெகாய் ஒரே ஒருத்தன் மட்டும்தான் எனக்கு என்ன பண்ண மாட்டான், வணக்கமே கொடுக்க மாட்டான், என்னை மதிக்கவே மாட்டேங்கிறான். நல்ல நண்பனா இருந்தா என்ன பண்ணுவான், சரி எல்லாரும் உன்னை மதிக்கிறாங்கடா, அவன் ஒருத்தன் உனக்கு மதிக்காதனால உனக்கு என்ன குறைஞ்சு போச்சு, நீ விட்டுரு, அவன் ஒரு நாள் கண்டிப்பா அவன் பாதத்துல வருவான், கடவுள் உன்னை நல்லா வைப்பாரு. ஒரு நல்ல மனைவியா இருந்தா, ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்தா அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா இந்த மனைவியும் இந்த நண்பர்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த வரு உனக்கு கனமெல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சுச்சா, 50 முழ உயரமான 7 முழமே போதும், 5 முழமே போதும், ஆனா எத்தனை முழம் எல்லாரும் பார்க்கணும். 50 முழ தூக்கு மரத்தை நட்டு அவனை தூக்குல போட்டுட்டு அடுத்துதான் நீ எங்க போகணும், அவனை தூக்குக்கு போட்டு அதுக்கப்புறம் ராஜாவிடத்துல போய் சந்தோஷமா நீ சாப்பாடு சாப்பிடுப்பா. ஒரு பெரிய நம்பிக்கை. உடனே வேதம் சொல்லுது, அவர்கள் சொன்னது இவனுக்கு எப்படி இருந்துச்சாமா, நல்லதாய் கண்டது. அப்படியே உசுப்பு ஏத்துறன்னு சொல்லுவாங்களா, அப்படியே பூஸ்ட் செய்டா 50 முழம், நீ எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, அப்படி தெரியுமா, ஐயோ அப்படியே இவர் விழுந்துட்டார். அவ்வளவுதான். எந்த தூக்கு மரத்தை அவர் செஞ்சாரோ, இவங்க இவ்வளவு என்கரேஜ் பண்ணாங்களா, இவ்வளவு அவனை ஹோப் கொடுத்து நாங்க இருக்கிறோம் பின்னாடி இருக்கிறோம் உனக்கு எல்லாத்தையும் பண்ணுவோம்னு சொல்லிட்டாங்களா. அதுக்கப்புறம் இவன் போய் வெக்கத்தோட திரும்பி வருவான் பாருங்களேன். மொர்தெகாய தலை மேல கிரீடத்தை வச்சு அவன் முன்னாடி எல்லாரும் தெண்டலிட்டு பணிங்கள் என்று சொல்லி ராஜா சொன்ன போது வெட்கப்பட்டு முகத்தை தொங்க போட்டு வருவார் வீட்டுக்கு. வரும்போது அவங்க கேட்பாங்க, ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்து போச்சு, மொர்தெகாய்க்கு முன்னாடி நான் தாழ்ந்து போனேன். அடுத்த நிமிஷம் இந்த ஃப்ரெண்ட்ஸும் இந்த அம்மாவும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு டைம் அவனுக்கு முன்னாடி தாழ்ந்து போயிட்டேல்ல, இனி எப்போ நீ தாழ்ந்து தான் போவ. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, ஜாக்கிரதையா இருங்க, உனக்கு தைரியம் கொடுக்குற எல்லாரும் கடைசி வரைக்கும் உனக்கு தைரியம் கொடுக்க மாட்டாங்க. உனக்கு தைரியம் கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸு நீ எப்ப கஷ்டப்படுவதற்கு காலடி எடுத்து வைக்கிறியோ அடுத்த நிமிஷத்திலேயே அவங்களும் சேர்ந்து உன் மனசை வருத்தம் தான் படுத்துவாங்க. ஸோ பி கேர்ஃபுல், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எனக்கு தவறான காரியத்திலே
தைரியம் கொடுக்கிற நண்பர்கள் எனக்கு, சத்தமா சொல்லுங்க, கேட்கல, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தவறான காரியத்துல தைரியம் கொடுக்கிற நண்பர்கள் உங்களுக்கு, உண்மையான ஒரு நல்ல அம்மா அப்பா உங்க பிள்ளைகளுக்கு ஒரு தவறான காரியத்துல என்ன கொடுக்க மாட்டீங்க? சொல்லுங்க, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நல்ல அம்மா அப்பா, நல்ல தகப்பன் தாய் தவறான காரியத்துல பிள்ளைகளுக்கு நம்பிக்கை கொடுக்க மாட்டாங்க. நம்பிக்கை கொடுக்க மாட்டாங்க. உங்க பிள்ளைகளுக்கு தைரியம் கொடுக்கறது தப்பு இல்லை சிஸ்டர், பிரதர், தைரியம் கொடுக்கறது தப்பு இல்லை. ஆனா தீமைக்கு ஒரு நாளும் உங்க பிள்ளைகளுக்கு தைரியம் கொடுத்துறாதீங்க. நீங்க இருக்கிற தைரியத்தினால தானே உங்க பிள்ளை உங்க வீட்டை விட்டு வந்துட்டாங்க. நீங்க இருக்கிற தைரியத்தினால தான் ஏத்து பேசினாங்க. நீங்க இருக்கிற தைரியத்தினால தானே அந்த பொண்ணை விட்டுட்டு அந்த பையன் வந்தான். நீங்க இருக்கிற தைரியத்தினால தானே கோர்ட் வரைக்கும் போயிட்டாங்க. நீங்க சொன்ன தைரியத்தினால தானே போலீஸ் ஸ்டேஷன் போனாங்க. உங்க பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கு யார் காரணம்? உங்க பையன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறதுக்கு யார் காரணம்? நீங்க சொன்ன தைரியத்தினால தானே, நீங்க ஹோப் கொடுத்த தைரியத்தினால தானே. அப்ப நான் கேட்கிறேன், ஒரு நல்ல ஒரு தகப்பனார் தாயாரா இருந்தா நீங்க எப்படி அந்த ஹோப்பை கொடுத்திருப்பீங்க? தவறான ஒரு காரியத்துல ஒரு உலகத்தானுக்கு முன்பாக போய் நிற்கிறதற்கு நீங்க தைரியம் கொடுப்பீர்களே, ஆனால் நீங்க எவ்வளவு தூரம் ஆண்டவரோட நடக்கிறீங்க? இல்ல, வேண்டாம் வேண்டாம். அப்படிப்பட்ட மனிதர்கள் நமக்கு ரொம்ப ஆபத்தானவர்கள். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் கையை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு வேணாம், ஆண்டவரே எனக்கு தவறான தைரியம் கொடுக்கிற எந்த மனிதர்களும் எனக்கு வேண்டாம். தவறான தைரியம் கொடுக்கிற எந்த மனிதர்களும் எனக்கு வேண்டாம். நீர் அவர்கள் கைகளில் இருந்தெல்லாம் என்னை காப்பாற்றுவீராக. ஆமேன் சொல்லுங்க. கடன் வாங்குறதுக்காக நீங்க போகும்போது உங்களுக்குள்ள பயத்தை விதைக்கிறவங்க தான் கரெக்டான மனிதர்கள். ஆமோதிக்கிறீங்களா? ஆமோதிக்கிறீங்களா? எல்லாரும் உண்மைதானே? பண்ணு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றவங்க கிடையாது. ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது ஹோப் கொடுக்குறாங்கல்ல, தைரியம் கொடுக்குறாங்கல்ல. ஷேர் மார்க்கெட்ல பண்ணுப்பா, தைரியம் கொடுக்குற நண்பர் என்ன பொறுத்த அளவுக்கும் அவங்க நல்ல நண்பர்கள் இல்லைங்க. நல்ல நண்பர்கள் இல்லைங்க. லாட்ரி சீட்டை வாங்குறதுக்காக உன்னை என்கரேஜ் பண்றவங்க, உங்களை என்கரேஜ் பண்றவங்க நல்ல நண்பர்கள் கிடையாதுங்க. மாப்பிள்ளை என்னைக்குனாலும் உங்களுக்கு யோகா அடிக்கும்னு சொல்றவங்க நல்ல நண்பர்கள் கிடையாது. ஹோப் கொடுக்குற நண்பர்களை நீங்க நம்பி போகாதீங்க. இது யாருக்காக ஆண்டவர் பேசுறாருன்னு தெரியல. ஆனா நான் எப்படி உங்களுக்கு பிரசன்டேஷன் பண்ணேன்னு தெரியல. எனக்குள்ள நிறைய ஆதங்கங்கள் இருக்குது. நிறைய பேரை கண்ணால நான் பார்க்கிறேன். நீங்க எத்தனை பேரை பார்க்குறீங்கன்னு தெரியல. நான் ஆயிரக்கணக்கான பேரை பார்க்குறேன். அந்த ஆயிரக்கணக்கான பேர்ல நிறைய பேர் எதுல தான் கெட்டு போறாங்க அப்படின்னா அவங்களுடைய தேவையற்ற நண்பர்களால் தாங்க. அதனால நமக்கு எல்லாருக்கும் ஒருத்தர் நண்பரா இருக்கட்டும். கர்த்தர் ஒருவரே. தேவ சமூகத்தில் எழுப்பி நிற்கலாமா? கர்த்தரிடத்துல கேட்கலாமா? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல நண்பர்களை தருகிறவர் நீர்தான் ஆண்டவரே. மனிதனை குறித்து எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு நல்ல தேவன் நீர்தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்க, எல்லாரும் என்ன கவனிங்க. நம்பர் 1, ஃபர்ஸ்ட், நன்மையை மட்டும் சொல்லுகிற நண்பர்கள் அல்ல, ஒரு காரியத்தினுடைய ஆபத்தையும் சொல்லிக் கொடுக்கிறவர்கள் தான் உண்மையான நண்பர்கள். புரியுதா? புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? புரியுதா? நம்பர் 1, ஃபர்ஸ்ட் ஒரு காரியத்தை உங்க நண்பரிடத்துல ஷேர் பண்ணும்போது, இல்லைன்னா அந்த நண்பர்களுக்கு தெரிய வரும்போது, உங்க சொந்தக்காரங்களுக்கு தெரிய வரும்போது, உங்க அம்மா அப்பாவுக்கு தெரிய வரும்போது, உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் உங்களை சுற்றி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த காரியத்தை குறித்த ஜெயத்தை மட்டும் கிடையாது, அந்த காரியத்தை குறித்த தோல்வியையும் உங்களுக்கு சொல்றவங்க தான் நண்பன். மட்டும் இல்லை, உங்களை சுற்றி இருக்கிறவங்க அப்படிதான் இருக்கணும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நம்பர் 1 சொல்லுங்க எல்லாரும். ரொம்ப நீங்க மறக்கவே கூடாதுன்றதுக்காக தான் திரும்ப திரும்ப சொல்றேன். நம்பர் 1, முதலாவதாக உங்களை சுற்றி இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, வெறும் ஒரு சைடா பேசுறவங்க உங்களுக்கு வேண்டாம். ஒரு சைடா பேசுறவங்க வேணாம். அவங்க என்ன பேசணும்? 2 பக்கம் பேசணும்.
இதுல லாபம் இருக்கு, லாபத்தையும் பேசணும், நஷ்டத்தையும் பேசணும், உங்களுடைய பெற்றுக்கொள்ளுதலையும் பேசணும், உங்களை இழக்குதலையும் பேசணும். ஆனா லாபத்தை மட்டும் பேசி நஷ்டத்தை பேசல அப்படின்னா டேஞ்சர் பர்சன். அவங்கள கூட வச்சுக்காதீங்க, அவங்கள கூட வச்சுக்காதீங்க. அவங்களால உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா ஆபத்து வரும். இந்த யோனதாபினுடைய கேரக்டர் என்ன? ஒரே பக்கத்தை மட்டும் தான் அவன் பேசுறான். ஆபத்தை குறித்து பேச அது கவனிங்க. இந்த அம்னோனுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பிரச்சனை, இந்த பாவத்தை மட்டும் இவன் செஞ்சான்னா எவ்வளவு பெரிய பிரச்சனைக்குள்ள அவன் தள்ளப்படுவான் அப்படின்னு சொல்றத யோனதாபுக்கு தெரியுமா தெரியாதா? கண்டிப்பா யோனதாபுக்கு தெரியும். ஏன் அப்படின்னா வேதம் சொல்லுது அவன் மகா தந்திரவாதி. அவன் யாராமா? டேய் ரொம்ப கஷ்டம்டா, நீ என்ன பேசி ஏதாவது ஒண்ணு பேசலாம்ல, சொல்லவே இல்லை பாருங்க. செய்டா. நம்பர் 2, ரெண்டாவது, உங்களை கண்டிக்காதவங்க உங்க கூட நான் என்ன பொறுத்த அளவில் அவங்கள வச்சுக்காது. உங்களை நேசிக்கிறவங்க கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க? நீங்க தப்பு பண்ணும்போது உங்க மேல உண்மையான அன்பு வச்சுக்கிறவங்க உங்களை கண்டிப்பாங்க. நண்பன் சொல்லிட்டு இருக்கிறீங்களே, ஃப்ரெண்டுன்னு சொல்லிருக்கீங்களே, அந்த ஃப்ரெண்டினுடைய மிகப்பெரிய குவாலிட்டி என்ன அப்படின்னா அடிக்கிறவங்க தாங்க, கொட்டுறவங்க தாங்க. ஃப்ரெண்டை தவிர வேற யாருமே நம்ம உரிமையா நம்மளை அடிக்க முடியாது. அவன் அடிப்பான், அடிக்கணும். நாங்க அப்படிதான் வளர்ந்துருக்கிறோம். நண்பன் இல்லாம எல்லாம் வளரல. எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிதான் இருந்திருக்கு. ஒரு தவறு பண்ணுனா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்டிக்கிறது தான் இருக்கு. நிறைய திட்டுவோம். சோ நம்பர் 3, மூன்றாவது, உங்களை சுற்றி இருக்கிறவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தவறான விதத்துல ஹோப், நம்பிக்கை, உங்களுக்கு பக்க பலன், உங்களுக்கு முதுகெலும்பு, உங்களுக்கு சப்போர்ட்டிவா நான் இருக்கிறேன்னு சொல்றவங்க தவறான விதத்துல சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களை குறிச்சு நீங்க என்னவா இருக்கணும் அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நல்லவங்க தப்பான விஷயத்துல உங்க கூட என்ன பண்ண மாட்டாங்க, நிப்பாங்களா? தப்பான விஷயத்துல உங்களோட நிப்பாங்களா? நிக்க மாட்டாங்க. சும்மா இருந்த ஒரு பையனை வீட்டுல இருந்து கூட்டிட்டு போய் அவன் குடிக்கவே மாட்டான், அவனை ஃபுல்லா குடிக்க வச்சு நீ எவ்வளவு வேணாலும் குடிச்சிருப்பா, நீ மட்டை ஆய்ப்படு, உன்னை வீட்டுல கொண்டு போய் சேர்க்க வேண்டியது எங்களுடைய கடமை. அவனை குடிக்க வச்சு அவனை மட்டையாக்கி அதுக்கப்புறம் 4 பேர் சேர்ந்து தூக்கி காருக்குள்ள போட்டு அவனை கொண்டு போய் வீட்டுல போட்டுட்டு இவங்க வீட்டுக்கு போறாங்க. அதான் உலகம். நீ கேட்டு பாருங்க, ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா கூட்டு கேட்டு பாருங்க. நண்பர்களால தங்களுடைய வாழ்க்கையில கஷ்டப்பட்டவங்க எத்தனை பேர் லிஸ்ட் சொல்லுவாங்க தெரியுமா? ஃப்ரெண்டை தேடி ஓடாதீங்க, மனுஷனை தேடி ஓடாதீங்க. எனக்கு கர்த்தரே போதுமா.